Don't you want your story to be like this when you close your eyes? Praising my Savior all the day long. இயேசுவை பாடி இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடுழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். நீடுழி காலம் நீடுழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். நீடுழி காலம் நீடுழி காலம் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். இங்க மட்டும் அங்க போய் ஹெவன்ல மட்டும் சோதரிக்க போறதில்ல, here on planet earth. ஆமென். அவங்கள மாதிரி whenever we sing this song அவங்க யோசிச்சுக்கோங்க. she was very happy. அவங்ககிட்ட என்ன இல்லைன்னு குறித்து அவங்க அதை பற்றி கவலைப்படாமல், மர்மர் பண்ணாமல், கிரம்பிள் பண்ணாமல், வாட் ஷீ ஹேட் ஷீ ஃபெல்ட் ஹாப்பி ஃபார் தட். நம்மக்கிட்ட என்ன இல்லை, ஐயோ இது இல்லையே அது இல்லையேன்னு புலம்புறதை விட்டுட்டு கடவுள் எனக்கு என்னன்னா கொடுத்துருக்காரு அதை நம்ம யோசிச்சோன்னா there will be a song in our heart. ஆமென். அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் we can sing a song. என்ன அவள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரோ அதை வச்சு 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடலாம். எல்லாம் தெரிஞ்ச பாடல். நீ வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. Let us not forget anything what the Lord has done. ஆமென். ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து சந்தோஷமா கைகளை தட்டி பாடுவோம். கைகட்டமா என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன்.
உயிரோட இருக்கிறோம். ஆமென். It's because of him we are here. Hallelujah. இன்னொரு அழகான பாட்டு உலகத்தின் தோற்றத்தின் முன்பென்னே கண்டீர். It's a new song. It may be கத்திட்டு பாடலாம். ஓகே. வளர்கின்ற பிராயத்தில் கூடவே இருந்தார், சிந்தை முழுவதும் நிறைத்து வந்தார். யோசிச்சு பாருங்க, God has brought us all the way long. சின்ன பிள்ளையிலிருந்து கைப்பிடிச்சு, people who have started with us are no more today, but God has given us life today to just praise him, to fulfill his purpose. உலகத்தின் தோற்றத்தின் முன்பென்னை கண்டீர், தாயின் கருவிலுள்ளே என்னை நினைத்தீர். உலகத்தின் தோற்றத்தின் முன்பென்னை கண்டீர், தாயின் கருவிலுள்ளே என்னை நினைத்தீர். வளர்கின்ற பிராயத்தில் கூடவே இருந்து, சிந்தை முழுவதிலும் நிறைந்து வந்தீர். வளர்கின்ற பிராயத்தில் கூடவே இருந்து, சிந்தை முழுவதிலும் நிறைந்து வந்தீர். நீரின்றி யாரும் இல்லை, உம்மை நினைக்காத நாளே இல்லை. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே. சொல்லாமா, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. உணர்ந்து ஆசையா பாடுறீங்களா? சுவாசிக்கும் காற்றிலும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. என் ஆசை எல்லாம் நீரே, என் ஆறுதல், என் ஆறுதலும் நீரே. என் ஆசை எல்லாம் நீரே, என் தேவையும் நீரே. வாழ்கின்ற வாழ்க்கையின் அர்த்தமும் நீரே, இதயத்தின் ஏக்கத்தை தீர்ப்பவர் நீரே. சொல்றீங்களா? வாழ்கின்ற வாழ்க்கையின் அர்த்தமும் நீரே, இதயத்தின் ஏக்கத்தை தீர்ப்பவர் நீரே. சாதிப்பதெல்லாமும் கிருபையினாலே, உயர்விற்கும் வாழ்விற்கும் காரணரே. சாதிப்பதெல்லாம் உம் கிருபையினாலே, உயர்விற்கும் வாழ்விற்கும் காரணரே. நீரின்றி யாரும் இல்லை, உம்மை உணராத நாளே இல்லை. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. சொல்லாமா? சுவாசிக்கும் காற்றிலும் நீரே. நீங்கதாப்பா, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. என் ஆசை எல்லாம் நீரே, என் ஆறுதலும் நீரே. என் ஆசை எல்லாம் நீரே, என் ஆறுதலும் நீரே. என் ஆசை எல்லாம், என் ஆசை எல்லாம் நீரே. Yes Lord. என் ஆறுதலும் நீரே, என் ஆசை எல்லாம் நீரே. என் தேவையும் நீரே. என் தேவை, எங்க தேவை நீங்க இயேசுவே, எங்க தேவை நீங்க இயேசுவே. அவரை பார்த்து சொல்லலாமா? I need you Lord. என் தேவை நீங்க இயேசப்பா, என் தேவை நீங்கன்னு சொல்லி ஒரே ஒரு வாட்டி சுவாசிக்கும் காற்றிலும் நீங்க, ஒவ்வொரு மூச்சிலும் நீங்க, என் ஆசையெல்லாம் நீங்கன்னு
உணர்ந்து கடைசியா ஒரு வாட்டி சொல்றீங்களா? சுவாசிக்கும் காற்றிலும் நீரே. சொல்லாமா? ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. சுவாசிக்கும் சுவாசிக்கும் காற்றிலும் நீரே. ஒவ்வொரு மூச்சிலும் நீரே. என் ஆசை எல்லாம் நீரே. என் ஆறுதலும் நீரே. என் ஆசை எல்லாம் நீரே. என் தேவை நீரே. ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. சொல்றீங்களா? ஆசையெல்லாம் Yes Lord, yes Jesus. தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா. தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே Yes Lord, இயேசுநாதா. தேவையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் நீர்தானே. Yes Lord. தேவையெல்லாம் நீர்தானே. தேவை நீங்க ராஜா. ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா. தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா. தேவையெல்லாம் நீர்தானே. தேவையெல்லாம் நீர்தானே. தேவையெல்லாம் நீர்தான் சொல்றீங்களா? தேவையெல்லாம் நீர்தானே. இன்னைக்கு மாலையில் உங்களோடு பேசும்படி என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். For the Son of Man has come to seek and to save the lost. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கான அநேக காரணங்கள்ல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, இழந்து போனது அல்லது தொலைந்து போனதை தேடுறதுக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தாராம். He came to seek the lost. நான் நினைக்கிறேன் God is picturing himself to us as somebody who is a seeker. தேடுகிறவராக அவர் தன்னை இங்கே வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்குறோம். நான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலைகளில் ஒரு சிலது இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்கியூ பண்ணுறது அல்லது ஒரு காரியத்தை ரெஸ்டோர் பண்ணுறது, ஒரு காரியம் தொலைஞ்சு போனதை திரும்ப கண்டுபிடிக்கிறது. இது இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. நம்ம வீட்டில் கூட ஒரு சின்ன பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னால் அநேக வேலையில் தேடுற வேலை யாருக்கு விட்டுருவோம்னா அம்மாவுக்கு அப்பாட்ட விட்டுருவோம். நம்ம போய் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேடுறத போல ஒரு சலிப்பான வேலை ஒன்றுமே கிடையாது. அது ஒரு கஷ்டமான வேலை. அது நம்ம பொருளாக இருந்தால் கூட அதை தேடுறதுன்றது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் பைபிள் சொல்லுது, ஆண்டவர் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு சொன்னால், தொலைந்து போனவர்களை தேடுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். எப்பயாவது உங்கள் வாழ்க்கையில் தொலைஞ்சு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு எப்பயாவது வந்திருக்கா? அல்லது எப்பயாவது ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிருக்கீங்களா? எங்கேயாவது காணாமல் போன மாதிரி, எங்கே இருக்கிறேனே தெரியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்பயாவது மாட்டிருக்கீங்களா? உங்கள் டைரக்ஷனை லூஸ் பண்ணி உங்களுடைய அட்ரஸை தொலைச்சிட்டு எங்கே இருக்கிறோன்னே தெரியாமல் எப்பயாவது இருந்திருக்கீங்களா? உங்கள் லைஃப்பில் எப்பயாவது அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? நிறைய பேருக்கு இருந்திருக்கும். நானும் ஒரு முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் என்ன பண்ணேன், லோயலா காலேஜில் படிக்கும்போது
நான் பொதுவாக பஸ்லேயும் போவேன், ட்ரெயின்லேயும் போவேன். ஆனால் இந்த பஸ்ஸை வந்து நம்மளை தூங்க விடாது. அது குலுங்கி 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 போகும்போது புழுதியிலலாம் தூக்கம் வராது. ஆனால் திரும்பி வரும்போது டயர்டாக ட்ரெயினில் வரும்போது தூங்கிடுவோம், பார்த்துருக்கீங்களா? அதில் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், நுங்கம்பாக்கம் டு பீச் ஸ்டேஷன் ஒரு முறை ட்ரெயினில் வந்தேன். ட்ரெயினில் வந்துட்டு அந்த பீச் ஸ்டேஷனில் ஒரு கடையில் வந்து ஒரு ஜூஸ் வாங்கி குடித்தேன். குடிக்கும்போது பாக்கெட்டில் இருக்கிறத பர்ஸை எடுத்து உள்ளே வந்து டெய்லி எனக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. 10 ருபீஸ் தான் வீட்டில் கொடுத்து விடுவாங்க, மற்றபடி பாஸ் இருக்கும். 10 ருபீஸ் செலவுக்கு கொடுப்பாங்க எவ்ரிடே. அப்போ அந்த 10 ருபீஸ்க்கு ஒரு ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப இஷ்டம். அது ஃப்ரெஷ் ஜூஸ், ஒரு கிரேப் ஜூஸ் ஒன்று வச்சுருப்பான். இப்போல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்போ கொடுத்தாங்க. அதனால் அந்த கிரேப் ஜூஸை வந்து அந்த கடையில் வாங்கிட்டு திரும்பி பார்த்தேன், ட்ரெயின் கிளம்புற மாதிரி பார்த்தேன். அவ்வளோதான், ஜூஸை மடக்கு மடக்கு குடிச்சிட்டு நேராக போய் என்ன பண்ணிட்டேன்னா ட்ரெயினில் போய் உட்காந்துட்டேன். உட்காந்து கொஞ்ச நேரத்தில் ஏழ்ச்சி பார்க்குறேன், வண்டி வந்து திருவள்ளூரில் நிற்கிது. ஆவடியில் இறங்க வேண்டிய ஆள் திருவள்ளூரில் வண்டி நிற்கிது. அதான் கடைசி ஸ்டாப் அது. அப்போ பக்கத்தில் ஒருத்தர், எழும்பு தம்பி, என்னப்பா நல்லா தூங்கிட்டியான்றாரு. ஓ தேங்க்ஸ் தேங்க்ஸ்ன்னு எழும்பி வெளியே வந்தால் திருவள்ளூர்னு போர்டு இருக்குது. எனக்கு என்ன செய்யனே தெரியல. திருவள்ளூரா, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ திருவள்ளூர்லேருந்து எங்கே போகணும்? திரும்ப ஆவடிக்கு வரணும், ரிட்டர்ன் வரணும். எனக்கு உடனே அவர்கிட்ட கேட்டேன், இங்கே எங்கெங்க டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தம்பி இந்த பிளாட்ஃபார்மில் இறங்கி அடுத்த பக்கம் போனீங்கன்னா அங்கே இருக்கும், டிக்கெட் கவுண்டர் இருக்கும்னு. வேகமாக டிக்கெட் கவுண்டரில் போய் பாக்கெட்டில் கை வச்சா பர்ஸை காணும். இந்த பர்ஸை எங்கே விட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஜூஸ் கடையிலே விட்டேன். ஐ லெஃப்ட் மை பர்ஸ் இன் த ஜூஸ் ஷாப். அது கூட எனக்கு தெரியல. எனக்கு கை காலெலாம் வேர்த்து போச்சு. இப்போ எனக்கு என்ன பயம்னா, இந்த நேரம் பார்த்து டிக்கெட் கலெக்டர் வந்துட்டாரா நம்ம மானம் என்னத்துக்கு ஆகுறது? எங்கே கொண்டு பிடிச்சி நம்மளை கொண்டு போவான்னு தெரியலையே. ஐடி கார்டு இல்லை, 10 ரூபாய் இருந்தது, அதுவும் ஜூஸ் குடிச்சாச்சு. அந்த மந்த்லி பாஸ் இருக்கும் பாரு, அதையும் காணோம். இருக்கிறது திருவள்ளூரில். ஏதோ பக்கத்தில் இருந்தால் கூட நடந்து எடுத்து வந்துடலாம். திருவள்ளூரில் போய் மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணனே எனக்கு தெரியல. எனக்கு பொதன்னு வேர்த்துருச்சு எனக்கு. யாராவது ஒருத்தன் பேக் வச்சுட்டு அந்த பக்கம் வந்தாலே அவன் டிக்கெட் கலெக்டர் மாதிரி எனக்கு தெரியறான். அவன் சும்மா நம்மளை பார்த்தா கூட நம்மளே தான் பிடிக்க போகிறானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. என்ன பண்ணனே தெரியல. சரி, நம்ம லைஃப்பில் டிக்கெட்லெஸ்ஸாக ட்ராவல் பண்ணதே கிடையாது வாழ்க்கையில். ஆனாலும் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? ட்ரெயினில் ஏறிட்டேன். ஆவடிக்கு போகிற ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டேன். அங்கேருந்து திருவள்ளூர்லேருந்து ஒரு வண்டி கிளம்புது. ஏறி உட்காந்தா ஒவ்வொரு செகண்டும் என்னமோ ஒரு வருஷம் கிடக்கிற மாதிரி இருக்குது. ஐ வாஸ் ஸோ டெரிஃபைட். கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் பக்கத்தில் வந்து உட்காந்தாரு. உட்காந்து ரொம்ப கேஷுவலாக என்ன பார்த்து, என்ன தம்பி எந்த காலேஜ்னாரு. எனக்கு வாயெல்லாம் அப்படியே காஞ்சு போச்சு. எனக்கு ஐ குடன்ட் ஈவன் ஆன்சர். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. என்னுடைய பதப்பை பார்த்துட்டு, என்ன பாச்சு உனக்குன்னாரு. நான் சொன்னேன், சார் என் பாஸையும் தொலைச்சிட்டேன், ஐடி கார்டையும் தொலைச்சிட்டேன், ஆவடியில் இறங்க வேண்டிய அதையும் தொலைச்சிட்டேன், இப்போ நான் இங்கே வந்து திருவள்ளூரில் உட்காந்துருக்கேன்னாரு. அவர் சொன்னார், இப்போ என்னப்பா உனக்கு பண்ணணும்னாரு. தெரில சார், டிக்கெட் வேறு கையில் இல்லை, என்ன பண்ணணுன்னே தெரில. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு 20 ரூபாய் எடுத்து என் கையில் கொடுத்து, இப்போ டிக்கெட் வாங்கிக்கோ, நல்ல பையனாக தெரிற, போய் டிக்கெட் வாங்கிக்கோன்னாரு. அதை வச்சு போய் முதல் முறை ஒரு ஆள்கிட்ட பிச்சை வாங்கி என்ன பண்ணேன், டிக்கெட்டை வாங்கிட்டு ஆவடியில் வந்து இறங்கினேன். இன்சிடென்ட்லி தட் மேன் வாஸ், அவர் வந்து லுங்கி விற்கிறாள் இந்த ஓசிஎஃப்ல. அவர் சொன்னார், நான் லுங்கி தான் விற்பேன் இந்த ஓசிஎஃப் கம்பெனிக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அந்த காசு எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட போய் கொடுத்தேன். என் வாழ்க்கையில் அதுக்கப்புறமா ட்ரெயினில் தூங்கினதே கிடையாது. I never wanted to get lost. You see, I never wanted to get lost. நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி தொலைஞ்சு போன நேரங்கள்லாம் வந்து, the moment you feel you are lost, you don't know where you are, it's a terrifying experience. நான் நினைக்கிறேன் நம்முடைய ஜேர்னிஸில் மாத்திரம் இல்லை, நிறைய வேளை நம்ம லைஃப்பில் கூட இல்லை, sometimes you feel like lost. You don't know where you are. What is happening to you? நான் நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து, அந்த அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்போ இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ வாண்ட் டு கிவ் யூ 3 very simple but very deep words. 3 வார்த்தை. If you can write it down. Number 1, how can you know that you are lost? நீ தொலைஞ்சிட்ட, வாழ்க்கையில் தொலைஞ்ச மாதிரி உனக்கு நீ ஒரு நிலையில் இருக்கிறேன்னு கண்டுபிடிக்கிற இந்த 3 காரியம் நம்மளுக்கு அது ஒரு சயின்ஸாக இருக்குது. Number 1, when you have lost the sense of your destination, நீ எங்கே போய் சேரணும் அப்படின்னு தெரியாமல் நீ இருக்கிற பத்தியா, அதுதான் பீயிங் லாஸ்ட். இட்ஸ் லைக் யூ ஆர் ட்ராவலிங், நீ வந்து பயணம் பண்ணிட்டு இருக்க, பட் யூ டோன்ட் நோ வேர் யூ ஆர் சப்போஸ் டு கெட் டவுன். விச் இஸ் யுவர் டெஸ்டினி? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்? உன் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன?
எங்க போய் நீ முடியணும், உன் லைஃபுக்கு ஒரு கான்கிரீட்டான பிளான் ஏதாவது இருக்கா? இது தெரியாம இருக்க பத்தியா? தட் இஸ் த சிச்சுவேஷன் ஆர் த பொசிஷன் ஆஃப் பீங் லாஸ்ட். தொலைஞ்சு போனதுன்னா அதுதான். நான் இந்த கதையை முன்னாடி கூட ஒரு முறை சொல்லியிருக்கேன். நான் நிறைய ஸ்கூல்ஸில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்ற மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அண்ட் இன்வென்டர், அவர் ஒரு முறை ஜெர்மனியில் ஒரு பிஸி டேக்கு அப்புறமா ட்ரெயினில் ஏறினார். பயங்கர டயர்டாக இருந்தார். அந்த ட்ரெயினில் ஏறி அவருடைய இடத்துல உட்காந்துட்டு டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டார். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ தோளில் தட்டுற மாதிரி இருந்துச்சு. தட்டினா கண் விழிச்சு பார்த்தா டிக்கெட் கலெக்டர் நிற்கிறாரு. அப்போ ஒரு கேட்டால், சார் கேன் ஐ ஹேவ் யுவர் டிக்கெட்னாரு. இவர் உடனே எப்போ ரொம்ப கேஷுவலாக தன் பாக்கெட்டில் கையை விட்டு ஹி வாஸ் சர்ச்சிங் ஃபார் ஹிஸ் டிக்கெட். ஆனால் பார்த்தா டிக்கெட்டை காணோம். டிக்கெட் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அவர் வந்து பேக்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணுறாரு. அந்த மனுஷன் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணார், அடடா இந்த மனுஷன் வந்து நோபல் பரிசு வாங்கின ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்னு ரியலைஸ் பண்ணோன்னே சொன்னார், சார் 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 நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் கேட்டேன், நீங்கள் ஏதாவது அவசரத்தில் டிக்கெட் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்பீங்க, எங்கே போகிறீங்கன்னு சொல்லுங்கள் சார், நான் உங்களுக்கு புதுசாக ஒரு டிக்கெட் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஆனால் ஐன்ஸ்டைன் வந்து சுத்தமாக வந்து அதை பற்றியே கவலைப்படாமல் அவர் மடமடன்னு மற்ற பேக்ஸ் எல்லாம் தேடுறாரு. இவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப கேட்குறாரு, சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லுங்கள் சார், நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டிக்கெட் எழுதி தரேன். இதை கேட்ட உடனே அந்த சயின்டிஸ்ட் திரும்பி பார்த்து சொன்னாராம், ஏப்பா என் பிரச்சனை வந்து எங்கே டிக்கெட்டை தொலைச்சிட்டேன்னு இல்லைப்பா, எங்கே போகிறேன்றதே டிக்கெட் பார்த்தா தான் தெரியும்னாராம். நான் எங்கே போகிறேன்றதே டிக்கெட்டை பார்த்தா தான் தெரியும், அதான் என் பிரச்சனை. இப்போ யோசித்து பாருங்கள், 100 டிக்கெட் கலெக்டர் வந்து டிக்கெட்டை எழுதி கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அவரை ஹெல்ப் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நிறைய யங் பீப்புளோட லைஃப்பை பாருங்க, they are still traveling, you are still in school, you are still in college, you are still found your jobs, நீங்க வேலையில் உட்கார்ந்திருக்கீங்க, but you don't know where I am going. நான் எங்க போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய பர்பஸ் என்ன, என் டெஸ்டினி என்ன, என்னென்னமோ கெரியர்னு பேசுறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சில பேர் பாரு, ஒரு கஷ்டப்பட்டு நீ வந்து இப்போ காலேஜில் சீட் வாங்கியிருப்ப, பிகாம் வேணும்னு சண்டை போட்டு வீட்டில் போய் சீட் வாங்கியிருப்ப, விஸ்காம்னு வீட்டில் பயங்கர சண்டை போட்டு சீட் வாங்கியிருப்பேன். ஏன்னா அவன் சொல்லியிருப்பான், டே இது போய்டா நல்லா இருக்கும்டா அப்படின்னு, நிறைய படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். என்ன அது மாதிரி நல்ல மூவிலாம் எடுக்கலாம், கேமரா பிடிக்கலாம் என்னாலும் சொல்லியிருப்பான். போய் சேர்ந்துட்டேன், ஒரே வாரத்தில் பார்த்தா தலையும் புரியல காலும் புரியல. இப்போ உனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, இதில் ஏதாவது நம்ம வாழ்க்கை உருப்பிடுமா, எங்கே போகிறோம் இதை? so many times there are people who push us in so many directions that you keep walking in life. நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க, நடந்துகிட்டு தான் இருக்கீங்க, but you have lost the sense of your destination. Where am I? This is who I call lost people. உங்கள் வாழ்க்கையில் தொலைஞ்சு போனது அப்படின்னா இதுதான். எங்கே போய் சேர போகிறேன்னு எனக்கு கிளியராக தெரியல, என் பர்பஸே எனக்கு தெரிய மாட்டேங்குது, என்னுடைய டெஸ்டினியே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்பர் 2, இந்த லாஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு ரெண்டாவது அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த சிச்சுவேஷனில் இருப்பாங்கன்னா, when you have lost or when you are not sure of your direction. நீ எந்த பக்கம் திரும்பணும்னு உனக்கு தெரியாமல் இருக்கு பத்தியா, அதுதான் இட் இஸ் மீன் லாஸ்ட். அதாவது எந்த பக்கம் திரும்பினாலும் நல்ல வழி மாதிரி தெரியுது. யூ ஃபீல் யுவர் செல்ஃப் ஸ்டாண்டிங் ஆன் கிராஸ் ரோட்ஸ். நீ வந்து நார்ச்சந்தியில் நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற, ஆனால் உனக்கு எந்த பக்கம் தெரியணும் திரும்பணும்னே தெரியல. யூ டோன்ட் நோ வேர் டு டர்ன், விச் வே டு டேக். எந்த பக்கம் திரும்பினாலும் நல்ல பாதை மாதிரி தெரியுது, எதுவுமே ரொம்ப ப்ராமிசிங்காக தெரியுது, பட் யூ டோன்ட் நோ வேர் டு டர்ன். இது எப்படிப்பட்ட நிலைன்னு சொன்னால், நீ லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க, சின்ன டெசிஷன்ஸை எடுக்கிற கூட உனக்கு வந்து மனசில் தெளிவு கிடையாது. யூ ஸோ ஸ்கேர்ட். இந்த டெசிஷனில் எஸ் சொல்கிறதா நோ சொல்கிறதா, முன்னால் போகிறதா ரிட்ரீட் பண்ணுறதா, இதில் வந்து நான் வந்து பர்சியூ பண்ணுறதா அதை வந்து கைவிட்டுறதா, என்ன பண்ணணும்னு தெரியலையே, ஹவ் ஆம் ஐ, கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் யூ லாஸ்ட் யுவர் டைரக்ஷன். எந்த பக்கம் திருங்கிறதுன்னு தெரியாது. இட்ஸ் அ டிஃபிகல்ட் இன் டிட்டர்மினிங் விச் ஆங்கிள் டு டேக், விச் ரோட் டு டேக் தெரியல. இவங்க தான் யார் தெரியுமா? லாஸ்ட் பீப்புள். சில பேர் வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் எங்கே திரும்பணுன்னே தெரியாது, இப்படியே பார்த்துக்கிட்டே முன்னாடி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லா வழியும் பார்த்த மாதிரியே இருக்கும். யூ டோன்ட் நோ வேர் யூ ஹவ் டு டர்ன், எங்கே நிறுத்தணுன்னே தெரியாது. த சைன்ஸ் ஆர் நாட் கிளியர், யூனோ தட் கைண்ட் ஆஃப் லைஃப். இதுதான் நான் சொல்வேன் லாஸ்ட். முதலாவது வந்து when you have lost your destiny, you don't know where you are going, what is your end தெரியல. ரெண்டாவது when you have lost your direction, ஆரம்பிக்கும் போது கிளியராக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, பாதி வெள்ள ஒன்றும் புரியல, where am I, you feel like lost in midway. மூணாவது நான் சொல்லுவேன், இந்த லாஸ்ட் அப்படின்ற சிச்சுவேஷன் எப்போ நம்மளுக்கு உள்ள இருந்து வெளியே வரும் அப்படின்னு கேட்டால், I would call this when you don't have definite signs or landmarks.
உன் வாழ்க்கையில் டெஃபினட்டான சைன்ஸ் அண்ட் லேண்ட்மார்க் உன் லைஃப்பில் இல்லைன்னு வச்சுக்கேன், தட் இஸ் த மீனிங் ஆஃப் கெட்டிங் லாஸ்ட். டெஃபினட் சைன்னா கரெக்டாக போகிற வழியெல்லாம் நீ ரோட்டில் பார்த்தீங்கன்னா அடையாளம் போட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆவடிக்கு 5 கிலோமீட்டர்ஸு, பூந்தமல்லி இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் காட்டிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சைன் போர்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சைன் போர்ட்ஸ் என்ன பண்ணோன்னா நம்ம டெஸ்டினி பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து சில ஊர்லலாம் சைன் போர்டு இருக்காது. நம்ம ஊரில் சைன் போர்டுனா அதுக்கு மேலே என்னென்ன வால் போஸ்ட் ஒட்டணும்னு அர்த்தம், பார்த்துருக்கீங்களா? சைன் போர்டு போட்டிருக்கோம், காடு வெட்டி அப்படின்னு சொல்லி ஏரோ மார்க் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பான், காணவில்லை. நாங்களே எங்கே போகிறது தெரியாமல் இருக்கோம், அதில் வர காணவில்லைன்னு. நம்ம ஊரில் ஏதாவது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடச்சா போதும், உடனே வருந்துகிறோம் அப்படின்னு நேற்றுக்கு இறந்தவரை பற்றி வால் போஸ்ட் அதில் போட்டுருவாங்க. எந்த ரோட் சைனாவது ஒழுங்காக இருக்கிறது பார்த்துருக்கியா? அல்லது சும்மா இல்லாட்டி கூட ஸ்ட்ரீட் சைன்ஸ் பார்த்துருக்கியா? சில பேர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நம்ம இந்தியன்ஸ்க்கு கை சும்மா இருக்காது, நம்ம ரொம்ப பிஸி பீப்புள், நம்ம ரொம்ப ஆக்டிவான பீப்புள். அதனால் சோழவரம் ஸ்ட்ரீட்டுன்னு போட்டுப்பான், பக்கத்தில் உட்காந்து ஸ்டிக்கரை கிழிச்சிட்டே இருப்பான். அதனால நிறைய சைன் போர்டை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பிளெயினாக இருக்கும், அதில் என்ன எழுதிருக்குன்னே தெரியாது. நீங்கள் சிரிக்கிறதுல பார்த்தா உண்மை தானே அது? இட் இஸ் ரியல். ஸோ இது என்னன்னு சொன்னால், த சைன் போர்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங். நீ அந்த இடத்துக்கு போகிற, அவங்க சொன்னாங்க இங்கே போனீங்கன்னா உனக்கு அது போட்டிருக்கும், அந்த போர்டை பார்த்தா அவனுக்கு கண்டுபிடிச்சிருவேன்னு. போனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. தெர் இஸ் நோ பாசிட்டிவ் சைன். உன் வாழ்க்கையில் வந்து சிலதர் இந்த மாதிரி தான் லேண்ட்மார்க்ஸ் இருக்கும், தெரியுமா? லேண்ட்மார்க் அப்படின்றதுன்னா சொல்லி விட்டுருப்பாங்க, இங்கே வந்தோடனே இது வரும், இதை உடனே இப்படி திரும்பணும், இந்த பில்டிங் தான் லேண்ட்மார்க்கு. ரெட் கலர் பில்டிங்னாங்க, அங்கே போய் என்னென்னா க்ரீன் கலர் ஆகுது, ஏன்னா போன மாதம் தான் பெயிண்ட்டை மாற்றி அடிச்சிட்டு இருக்கான். See that? இந்த இடத்துல இது இருக்கும், ஆனால் அந்த வாரம் அது இல்லை, ஏன்னா அப்போ தான் டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. You see that? Sign boards are missing. அதுதான் சைன் போர்டில் சொன்ன மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கான், வேற எவனோ ஏதோ பண்ணி வச்சிருக்கான். மிஸ்லீடிங்காக இருக்குது சைன்ஸ், லேண்ட்மார்க்ஸ் தெரியல. லைஃப்பில் எத்தனை முறை தெரியுமாப்பா இந்த மாதிரி நம்ம ஸ்டக் ஆகிடுறோம் தெரியுமா? யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ வேகமாக இந்த பாதையில் கடந்து வந்துட்ட, 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு பார்த்தா ஒரு சைனுமே தெரிய மாட்டேங்குது. Nothing is promising, nothing is positive. You don't know where to go now. You feel like lost. எந்த போர்டுமே உனக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கவே மாட்டேங்குது, லேண்ட்மார்க்கே இல்லை. உன்னை வந்து ஷியோரிட்டிக்கு நேராக கொண்டு போகிற, நிச்சயத்தை கொண்டு வர்ற எதுவுமே இல்லை. சில பேரை நீ ரொம்ப நம்பி வந்திருப்பாமா, 4 வருஷம் அவங்கள ரொம்ப நம்பி நீ நடந்து வந்திருப்ப. 4 years கழிச்சுல they start to shake. They are no longer giving you positive signs. அவங்க மேலே நீ நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவில் 4 வருஷம் கழிச்சு அவங்கள பார்த்தீங்கன்னா உனக்கே சந்தேகம் வந்துடுது. Can I continue in this friendship? எனக்கு பயமாக இருக்குது. இவங்களை நம்பி நான் முன்னேற முடியுமா? இவங்களை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இவங்களை நம்பி நான் ப்ராமிஸ் பண்ண முடியுமா? இவங்க சொல்கிற வார்த்தைகள் மேலே நான் பில்ட் பண்ண முடியுமா? எனக்கு சந்தேகம் ஆகிடுது. அந்த லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுது. இதுதான் யாருன்னு சொன்னால், பீப்புள் who are getting lost. They are traveling. அவங்க வந்து பயணம் செய்கிறாங்க, ஆனால் தொலைஞ்சு போயிட்டாங்க. They are lost. They lost their destiny. அவங்க போய் சேர வேண்டிய இடத்த லூஸ் பண்ணிட்டாங்க. They lost their direction. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. இட்ஸ் லைக் அ வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் மேஸ். அப்படியே ஒரு பெரிய புதிர் மாதிரி இருக்குது. இட்ஸ் லைக் ஸோ கன்ஃபியூசிங். 3வது, தேர் ஆர் நோ டெஃபினிட் சைன்ஸ் அண்ட் லேண்ட்மார்க்ஸ். இதை மிஸ் பண்ணுறேன் நான். எனக்கு கரெக்டாக கிளியராக தெரிய மாட்டேங்குது. எனக்கு சைன்ஸ் யாருமே கிளியராக சொல்ல மாட்டேங்கிறாங்க, கிளியராக பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு சரியான ஒரு டைரக்ஷன், எனக்கு சரியான ஒரு ஹெல்ப், அசிஸ்டன்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஐ ஃபீல் லைக் ஸோ லோன்லி அண்ட் லாஸ்ட். நான் இன்னைக்கு மாலையில் இதை பற்றி ஆண்டவரை தியானிக்க வைத்த பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், ஒருவேளை நீ இன்றைக்கி மாலையில் வந்து உன் டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் நீ வந்திருக்கலாம்ப்பா. எனக்கு தெரியும் இன்றைக்கு கடவுள் உன்னோட பேசுகிறாரு. உன் லைஃப்பில் நீ ட்ராவல் பண்ணிருக்க, நீ படிச்சுட்டு இருக்க, நீ வந்து பர்சியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்க. பட் யூ ஆர் நாட் ஷியோர் ஆஃப் யுவர் பர்பஸ். உன் நோக்கம் என்னன்னே தெரில. ஏதோ வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு, நோ டெஸ்டினி, ஐ டோன்ட் நோ வேர் ஐ அம் கோயிங் டு கெட் டவுன். 2வது, டைரக்ஷனே தெரில சார், எப்படி திரும்பணுன்னே தெரில சார், எது சரி எது தப்புன்னே தெரில சார், நான் போகிறது வந்து வெற்றியாக முடியுமா தோல்வியாக முடியுமான்னு தெரில சார், ஐ ஃபீல் ஸோ கன்ஃபியூஸ்ட், என்னால் டெசிஷன்ஸ் எடுக்க முடியல. 3வது வந்து என் லைஃப்பில் வந்து எந்த சைனுமே தெரிய மாட்டேங்குது, லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகுது. அந்த லெவலில் வந்திருக்கியா? இன்றைக்கி நான் வாசித்த வசனத்தை மறுபடியும் உனக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். For the Son of Man has come to seek and save the lost.
நீங்கள் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரட்சகராக இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு ஆடு மேய்க்கிற மெய்ப்பனாக நம்ம எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் வர்ணிச்சவர் பேசுகிற ஒரு வசனம் அங்கே இருக்கு. அதில் ஒரு ஓமானம் அவர் சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு 18:12, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அப்போ இங்க ஒரு காரியத்தை கடவுள் நம்மளுக்கு சொல்றாரு. இங்க பாரு, ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில டெஸ்டினேஷனை இழந்து, டைரக்ஷனை இழந்து, டெஃபினட்டான சைன்ஸ் எல்லாம் இழந்து அவன் நிற்கும் போது அவன் வாழ்க்கை நடக்கிறது என்னன்னு கேட்டா சிதறி போறது. ஐ கால் திஸ் வாண்டரிங். வாண்டரிங்னா என்ன தெரியுமா? You are moving but you are not reaching anywhere. நீங்க நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் எங்கேயுமே போய் சேர மாட்டேங்கிறீங்க. வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது, பட் எங்கேயும் போய் சேர மாட்டேங்கிறீங்க. யூ பிகம் அ வாண்டரர். அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறவர்களா. when you have lost the map, when you have lost the directions, when you have lost your destiny, நீங்க என்ன பண்ண தெரியும் பாப்பா, வண்டி வச்சுட்டு ஒருத்தர் நிற்க மாட்டீங்க. அப்படியே இந்த தெரு அந்த தெரு இந்த தெரு அந்த தெரு ஒவ்வொரு ஆளாக கேட்டு 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 அலையிறத பார்த்துருக்கீங்களா? so many times நம்ம வாண்டர் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இதை போல தான் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சதுன்னு சொன்னால், 100 ஆடு ஒரு மனுஷன்ட்ட இருக்கும்போது அந்த 100ல் ஒரே ஒரு ஆடு மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா தொலைஞ்சு போச்சான். தொலைஞ்சு போன அந்த ஆடு என்ன செஞ்சதுன்னு கேட்டால் அப்படியே வாண்டர் பண்ணிச்சான். எல்லா இடத்துலையும் வாண்டர் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அந்த நேரத்தில் அந்த நல்ல மெய்ப்பன் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அந்த 100 ஆடுகளில் 99 ஆடுகளை தொழுவத்தில் விட்டுட்டு அந்த ஒரே ஒரு ஆட்டை தேடி அவர் பின்னாலேயே போய் அதை கண்டுபிடிச்சாராம். இது என்ன காமிக்குதுன்னா 3 things. The character of God that is revealed when we get lost. நம்ம வாழ்க்கையில் வழி தெரியாமல் நம்ம குழப்பத்தில் நம்ம அலையும் போது கடவுள் தன்னை 3 விதமாக வெளிப்படுத்துகிறார். அவருடைய சுபாவம் 3 விதமாக வெளிப்படுத்து. நம்பர் 1, it says that God cares for lost people. கடவுள் அலைஞ்சு திரியிறான் பத்தியா, டைரக்ஷன் இல்லாமல், டெஸ்டினி இல்லாமல், லைஃப்பில் பர்பஸை இழந்து திரியிறான் பத்தியா, அவனை பற்றி கடவுள் ரொம்ப கரிசனை உள்ளவராக இருக்கிறார்ப்பா. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பாரு. அதில் அவன்கிட்ட 100 ஆடு இருந்துச்சான். 99 ஆடு கரெக்டாக அது பர்பஸை பார்த்து போயிட்டே இருக்குது, டெஸ்டினேஷனை பார்த்து போயிட்டு இருக்குது. ஒன்று மட்டும் தொலைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த ஒரே ஒரு தொலைஞ்சு போன ஆட்டுக்காக அந்த மேய்ப்பன் என்ன செய்தார்னா, மற்ற ஆடுகளை கொண்டு போய் பத்திரமா வச்சிருந்த ஒரு ஆடை தேடி போனாராம். அது என்ன சொல்ல தெரியுமாப்பா? ஒருவேளை இந்த மீட்டிங்கில் 200 பேர் 300 பேர் நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த 300 பேரில் நீ ஒரே ஒருத்த மட்டும் யூ கேன் பி ஃபீலிங் இன் யோர் ஹார்ட், எனக்கு டைரக்ஷனே இல்லை, எனக்கு டெஸ்டினேஷனே இல்லை, எனக்கு ஷியோரிட்டியே இல்லை, எனக்கு பர்பஸே லைஃப்பில் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டியில் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நீ ஒரே ஒரு ஆள் நினச்சிட்டு இருக்கலாம். ஒருவேளை நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீ யோசிச்சுட்டு இருப்ப, ஒருவேளை என்ன மாதிரி யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க, என்ன மாதிரி வாழ்க்கையில் அவஸ்தைப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, என்ன மாதிரி குழப்பத்தில் இருக்கவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, என்ன மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, என்ன மாதிரி பயப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, என்ன மாதிரி காணாமல் போனவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீ ஒரு ஆளாக உன்னை நீ நினச்சிட்டு இருக்கலாம். நீ நினைக்கலாம், ஆச்சே அவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்காங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வாழ்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேர் அவங்கள என்கரேஜ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. நான் அப்படி அலையிறேனே, தனியாக நிற்கிறேனே, என்கிட்ட பேசுகிறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையே. நீ அந்த தனிமையாக நான் தான் அந்த ஆள் நீ நினச்சிட்டு இருக்கியாமா? உன்னுடைய ஒரே ஒரு ஆளுக்காக இந்த மீட்டிங் நீங்கள் நடந்துட்டுருக்குன்னு நம்பு. நீ ஒரே ஒரு ஆள் லாஸ்டா நீ ஃபீல் பண்ணலாம், பட் God loves you so much. He cares for you. இன்னைக்கு இந்த மீட்டிங் நீ உள்ள வரும்போதுலப்பா, நீ எதுக்கு இங்கே வந்தேனே உனக்கு தெரியல. எனக்கு I just want to know the meaning of life, sir. எனக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் சார், எனக்கு ஒரு டைரக்ஷன் கடவுள் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். நீ அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ சொல்கிற, நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி பைத்தியமாக சுற்றுறவன் எவனுமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டான், என்ன மாதிரி வழி தெரியாதவன் யாருமே இருக்க மாட்டாங்க, நான் தான் இப்படி ஆயிட்டேன். சில பேர் இங்கே சொல்லிகிட்டு இருக்கலாம், என் ஃபேமிலியில் எனக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளமே இருக்குது, வேறு யாருக்குமே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் நான் தான் இந்த மாதிரி சுற்றுறேன், புத்தி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன், எல்லாரும் ஷுவராக இருக்கான், நான் தான் டைரக்ஷனே இல்லாமல் இருக்கேன், டெஸ்டினி தெரியாமல் இருக்கேன், எனக்கு தான் எல்லாமே கன்ஃபியூசிங்காக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியா? God cares for you. உனக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கார். நம்பர் 2, at this moment of time when you are lost,
when God says I come to seek you, உன்னை தேட வந்தேன் அப்படின்னு சொல்றது எதை காமிக்குதுன்னு சொன்னா, it not only talks about God's care for your life. Number 2, it talks about how God is willing to pay any cost to rescue you. உன்னை திரும்ப கொண்டு வருவதற்கு எவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டுமானாலும் அவர் கொடுக்கிற ஆயத்தமா இருக்கிறாரு. நீ அந்த சம்பவத்தை வாசித்து பாரு. 99 ஆடுமா, which means the majority. அந்த மெஜாரிட்டி அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, தொழுவத்தில் கொண்டு அடைச்சிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, என்ன செய்தாராம், அந்த ஒரு ஆட்டுக்காக தேடி வந்து உனக்காக என்ன பண்றாரு, பிரயாசம் எடுக்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, 99 ஆடு காலையிலேருந்து மேய்ஞ்சிட்டு ராத்திரி வந்து தொழுவத்தில் படுத்துருச்சு. அந்த மெய்ப்பனும் எப்படி இருப்பான்னு சொன்னால், காலையிலேருந்து வெயிலில் உட்காந்துட்டு இந்த ஆடுகளோட தனியாக அவன் சுற்றிட்டு இருக்கான். அவன் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தால் அவனுக்கு என்ன நினைப்பான்னா, அப்பா கொஞ்சம் நீட்டி நிமிந்து படுத்தா நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், நாளை காலையில் ஆடு மேய்க்கணுமே அப்படின்னு அவன் யோசிப்பான். ஆனால் இந்த மெய்ப்பனை பார்த்தீங்கன்னா, he was willing to sacrifice to rescue that one sheep. அந்த ஒரே ஒரு ஆட்டை வந்து காப்பாற்றுறதுக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் அந்த ராத்திரி தூக்கத்தை இழந்து, அவருடைய வசதிகளை இழந்து, அவருடைய சௌகரியங்களை இழந்து, அந்த ஆட்டுக்காக வந்து he is so willing to pay any cost. நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து பார்ப்பா, உன்னை என்னை ரட்சிக்கிறதுக்காக, உன்னை என்னையை மீட்டெடுக்கிறதுக்காக, உன்னை என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் எவ்வளோ பெரிய விலை கொடுத்தார் தெரியுமா? வேதம் சொல்லுது, நமக்காக வானத்திற்கு பூமிக்கு நடுவிலே சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அவர் மரித்தார். எதற்கு தெரியுமா? உன்னை என்னையும் ரெஸ்கியூ பண்றதுக்காக. I tell you this evening, God is willing to pay any price, any cost, so He can rescue you. ஒருவேளை யாருமே உன்னை வந்து கண்டுக்கிடாம இருக்கலாம், யாருமே ரிஸ்க் எடுக்காம இருக்கலாம் உனக்காக, யாருமே உனக்காக எதையுமே செய்யாம இருக்கலாம்பா. பட் காட் இஸ் willing to pay any cost. இன்னைக்கு மாலையில் அவர் சொல்லுகிறார் உன்னை பார்த்து, எப்பா உன்னை எல்லாருமே மறந்துட்டு இருக்கலாம், உன்னை எல்லாரும் கைவிட்டுருக்கலாம், உன்னுடைய தகப்பனும் உன் தாயும் கூட உன்னை கைவிட்டுருக்கலாம். நீ அலைஞ்சு திரிகிற ஒரு அனாதையை போல சுத்திட்டு இருக்கிற, உனக்கு வழி தெரியல, டெஸ்டினி தெரியல, டைரக்ஷன் தெரியல, உனக்கு வந்து கவுன்சிலிங் கிடையாது, உனக்கு என்ன செய்யணும்னே தெரியலன்னு நினைக்கிறியா? உனக்காக நீ இழந்த இடத்துல உன்னை திரும்ப கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக God is willing to walk the length for you. உனக்காக உன்னோடு நடந்து வந்து உன்னை ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ரெடியா இருக்காருன்னு உனக்கு சொல்ல விரும்புறாரு. நான் சொல்லுவேன், உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் உன் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுவார். உன் வாழ்க்கையில எல்லாருமே உன்னை கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல விட்டு போயிருக்கலாம், பட் God cares for you and is willing to pay any cost to bring you back to the fold. திரும்பவும் தொழுவத்தை கொண்டு வருவதற்காக எத்தனை தியாகத்தையும் அவர் செய்வதற்கு, எத்தனை முயற்சி எடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். Number 3, when you see that God is the one who seeks the lost, மூன்றாவது என்ன சொல்லுகிறது தெரியுமா? God is committed to bring you back. It's not an option. ஆண்டவர் ஒன்று ஆப்ஷனலாக வச்சிருக்கல, பார்க்குறேன் தேடி பார்க்குறேன், கிடைக்கல, கிடைச்சா பார்க்கலாம், கிடைக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு ஆப்ஷனலாக ஒன்று வைக்கல. He is so committed. அவர் வந்து உன்னை தேடி கண்டுபிடிக்காம அவர் வீட்டுக்கு வர்றதில்லைன்னு அவர் தீர்மானம் பண்ணியிருக்காரு. இயேசு சொன்னார், என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒன்றை ஆகிலும் நான் இழந்ததே கிடையாது அப்படின்னு சொன்னார், இழக்கவே இல்லை அப்படின்னாரு. அப்போ அர்த்தம் என்ன தெரியுமாப்பா? இன்றைக்கு மாலையில் நீங்கள் வந்திருக்கிறேன்னு சொன்னால், உனக்கு ஒருவேளை நீ நம்பிக்கையை விட்டு போயிருக்கலாம். அட நமக்குலாம் இனிமேல் என்னடா டெஸ்டினேஷனு, நமக்குலாம் என்னடா டைரக்ஷன் வாழ்க்கையில், நமக்குலாம் என்ன ஹோப்பு, நமக்குலாம் என்ன இருக்குது ஃபியூச்சர் அப்படின்னு உண்மையிலேயே நம்பிக்கை இழந்து நீ வந்து உட்காந்துருக்கலாம். ஆனால் உன்னை பார்த்து ஆண்டவர் உன்னோட பேசுகிறார், நேரடியாக உன்னோட பேசுகிறாரு. அவர் சொல்லுகிறாரு, ஐ எம் ஸோ கமிட்டட். நான் உன்னை அழைச்சேன், உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னை தேடி கண்டுபிடிச்சு இழந்ததை கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற பிளான் அண்ட் பர்பஸை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ எவ்வளவு தூரம் அந்த உலகத்தினுடைய எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த்துக்கு நீ தொலைஞ்சு போயிருக்கலாம், கம்ப்ளீட்டாக உன்னுடைய சென்ஸ் ஆஃப் பெர்செப்ஷனை இழந்திருக்கலாம், ஆனால் காட் இஸ் கமிட்டட். இன்னைக்கு மாலையில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், He is committed to rescue you. அவர் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காரு, நான் வீட்டுக்கு வந்து உன்னை தேடி கண்டுபிடிக்காம நான் திரும்ப என் தொழுவத்துக்கு நான் வரமாட்டேன். அதுக்கு எவ்வளவு நேரம் நான் தேடினா கூட நான் தேடுவேன். We have a committed God. We have a faithful God. அவர் உண்மை உள்ளவர், வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கரம் பிடித்தவர் கைவிடவே மாட்டார்மா.
உன்னை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னா, இந்த மீட்டிங்ல நீ உட்கார்ந்துருக்கிறேன், உன் பேர் அவர் அறிஞ்சிருக்கிறாரு, உன் ஃபியூச்சர் அவர் அறிஞ்சிருக்கிறாரு, நீ எந்த நிலையில இருக்கிற, நீ எங்க லாஸ்டா இருக்கிறன்னு அவருக்கு தெரியும். உன்னை கண்டுபிடிச்சு திரும்ப ரெஸ்டோர் பண்ற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். நீ இன்னைக்கு ஒரு சாதாரண மீட்டிங் நினைக்கிற, இங்க ஒரு தம்பி யோசிச்சுட்டு இருக்கலாம், இனிமே இந்த மீட்டிங் நான் வரவே மாட்டேன், திஸ் இஸ் த லாஸ்ட் டைம், இவன் தொந்தரவு தாங்காம நான் வந்துட்டேன். நீ ஒரு பாப்பா நினைச்சிட்டு இருக்கலாம், நான் இதான் லாஸ்ட், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நான் வரமாட்டேன், இதில் என்ன இருக்கு அப்படின்னு நீ யோசிச்சுட்டே இருக்கலாம். நான் பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ வச்சிருக்க ஸ்டெப் வந்து சாதாரண ஸ்டெப் இல்லை, உன்னை நான் ரெஸ்கியூ பண்ணி உன்னை கொண்டு வர்றதுக்காக நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னையிலேருந்து நான் உன்னை விட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கரம் பிடிச்சவன் நான் கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவேன். இன்னையிலேருந்து உன் ஜேர்னியே மாறப்போகுது. You are going to change, you are going to be different, things are going to be totally different from now. Because உன்னை நான் ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டேன். யூ ஆர் ஆன் த வே பேக் ஹோம். ஒருவேளை இன்னைக்கு நீ இருட்டில் அலைஞ்சிட்டு இருக்கலாம், பட் கடவுள் உன்னை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு நான் உன்னை கரத்தை பிடிக்கிறேன். உன் பேரை சொல்லி ஆண்டவர் உன்கிட்ட சொல்கிறாரு, உன் பேர் முதற்கொண்டா நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் தாயின் வயிற்றில் உருவானது முதற்கொண்டா நான் அறிஞ்சிருக்கிறேன், நீ எங்கே அலைஞ்சு திரிஞ்சேன்னு எனக்கு தெரியும், நீ எங்கே தொலைஞ்சு போனன்னு எனக்கு தெரியும், உன்னை கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், நான் உன்னை ரெஸ்கியூ பண்ணுவேன். நீ நம்பிக்கை இழந்திருக்கலாம்ப்பா, நீ லைஃப் ஃபெயிலியர் முடிஞ்சிருச்சு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த ஃபுல் ஸ்டாப்பை கமாவா மாத்துறாரு. அவர் சொல்றார், there's lot more to go. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை நான் ரெஸ்கியூ பண்ணுவேன், உன்னை திரும்ப நான் எல்லாத்தையும் திரும்ப தருவேன், உன்னை கொண்டு போய் நான் மறுபடியும் சேர்ப்பேன். என்னுடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ 3 காரியங்களை நான் சொல்றேன். ஆண்டவர் நம்ம லாஸ்ட் பீப்புளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டா, எப்படிப்பட்ட தேவன் நினைக்கிறேன், லாஸ்ட் பீப்புளை வந்து பார்த்துட்டு டிஸ்பைஸ் பண்றவர் கிடையாது ஆண்டவர். ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவருடைய நாமம் வந்து இயேசு கிறிஸ்து. His name is Jesus Christ, the living God. ஜீவனுள்ள தேவன், அன்புள்ள தேவன், உனக்காக மனதுருகுகிறவர். நீ தொலைஞ்சு போகிறது, நீ அக்கிரமத்தில் தொலைஞ்சு போனது, வாழ்க்கையில் தொலைஞ்சு போனது, டெஸ்டினியில் தொலைஞ்சு போனது, டைரக்ஷனை இழந்த ஊரை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போறவர் கிடையாது. நீ எங்க போறேன்னு தெரியாம பாதி செத்தவனை போல வழியில எங்க போனேன்னு தெரியாம விழுந்து கிடக்கிறியா, உன்னை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போறவர் கிடையாது. உன்னை பார்த்து பரிதபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உனக்காக மனம் இறங்குகிற ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை கரம் பிடிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை கரை சேர்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்றைக்கு மாலையில் அவரை சந்திக்கும்படி தான் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப சுருக்கமாக, ஒரு மனுஷன் எப்படி தான் லைஃப்ல வந்து how can someone get lost, ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில ஒழுங்கா பயணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது எப்படி அவன் தொலைஞ்சு போன ஒரு நிலைக்கு போக முடியும் அப்படின்றது ஆண்டவர் பைபிள்ல இருந்து எனக்கு காமிச்சாரு. 3 simple words, but it's going to change your life. இன்னைக்கு இந்த 3 லெவல்ஸ்ல நீங்க வந்திருக்கலாம். இதுல ஏதாவது ஒன்று உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், அதனால you feel lost. From that day you felt lost. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இழந்து போனதை, தொலைந்து போனதை தேடுவதற்காக நான் வந்தேன். தேடுகிறவர் மாத்திரம் அல்ல, அதை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். 3 காரியங்கள். நம்பர் 1, எப்பொழுது ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே லாஸ்டா மாறுறான், தொலைஞ்சு போறான், எப்போ அவன் தொலைஞ்ச ஒரு ஃபீலிங்குள்ள, தொலைஞ்ச ஒரு வாழ்க்கைக்குள்ள அவன் பயணத்துக்கு வருகிறான் அப்படின்னு கேட்டா, if you turn with me to Ezekiel chapter 34 and verse 12, எசேக்கியேல் 34:12 வாசிக்கும் போது, ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட நாடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரவுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வரப்பண்ணி. அந்த கடைசி வார்த்தையை திரும்ப வாசிக்கிறேன். மப்பும் மந்தாரவுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலிருந்தும் அவைகளை திரும்ப வரப்பண்ணி. இங்கிலீஷ்ல அது போட்டிருக்கு, I will rescue them from all the places where they have been scattered on a cloudy and dark day. Where they have been scattered or lost on a cloudy and dark day. Listen to me, my friends. ஒரு மனுஷனுடைய லைஃப்ல எப்போ தெரியுமா அவன் லாஸ்டா ஃபீல் பண்ணுவான், தொலைஞ்சு போன மாதிரி எப்போ ஃபீல் பண்ணுவான் தெரியுமாப்பா? அவன் வாழ்க்கையில் நடக்கிற இன்சிடென்ட். முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா, I call this unfavorable seasons in your life. Unfavorable season, தமிழ்ல சொல்லணும்னா துரதிர்ஷ்டவசமான ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்த பிறகுதான் அநேகர் வந்து தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இங்க பைபிள் சொல்லுது, இந்த ஆடு என்னைக்கு தொலைஞ்சதுன்னு கேட்டா,
திடீர்னு நல்ல கிளியரா இருந்த ஸ்கை, நல்ல சன்ஷைன், பிரைட்டா இருந்த லைஃப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா திடீர்னு பார்த்தா அப்படியே கிளவுடியா மாறிடுச்சான். டார்க் கிளவுட்ஸ் வந்து நிரப்பிடுச்சான். இந்த டார்க் கிளவுட்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா வாழ்க்கையில் இருக்கிற பிரகாசத்தை எடுத்துட்டு உன்னை அந்த இருளுக்குள்ள கொண்டு வருது பத்தியா. அந்த சீசன் தான் you actually, that was the time you started feeling lost, when the dark clouds started coming. இங்க பாரு, இந்த டார்க் கிளவுட்ஸ் லைஃப்ல வந்து, டார்க் கிளவுட் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் an artificial thing, it's a natural thing. எந்த மனுஷனும் மேலே இருக்கிற ஒயிட் கிளவுடை டார்க்காக பெயிண்ட் அடிக்க முடியாது. யூ cannot turn a white cloud into a dark cloud. It is not an artificial process. It's not a chemical process. It is not a man-made process. It is a natural process. இந்த டார்க் கிளவுட்ன்றது ஒரு இயற்கையான ஒரு மாற்றம். வாழ்க்கையில் கூட பார்ப்பா, உன் வாழ்க்கையில் சில இயற்கையான மாற்றங்கள் வருது பத்தியா. Suddenly the brightness becomes dark. உன் வாழ்க்கையில் வந்து somebody who was like a sunshine in your life, உன் வாழ்க்கையில் பிரகாசித்து கொண்டிருந்த யாரோ ஒருத்தர் திடீர்னு உன் லைஃப் விட்டு போயிருப்பாங்க. It can be a loss by death. மரணத்தினால திடீர்னு உன்னோட அப்பாவை, உன்னோட அம்மாவை, உன் ஃப்ரெண்டை, உன் க்ளோஸ் ஃப்ரெண்டை, உன்னோட க்ளோஸ் ரிலேட்டிவை நீ இழந்திருப்ப. ஒருவேளை நாட் பை ஜஸ்ட் டெத், மேபி பை அ செப்பரேஷன். திடீர்னு அவங்க லைஃப்ல இல்லை, அவங்க உன்னை விட்டு போயிட்டாங்க, உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, உன்னோட சண்டை போட்டாங்க, உன்னை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு போயிட்டாங்க, உன்னை வந்து டிசர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. திடீர்னு உங்கள் டேடி உனக்கு ஒரு டிவோர்ஸ், உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மம்மியை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அல்லது செப்பரேட் ஆகிட்டாங்க டேடியும் மம்மியும். அவ்வளோ நேரம் பிரைட்டாக இருந்த ஃபேமிலி வந்து திடீர்னு அப்படியே டார்க் ஆகிடுச்சு. அப்படியே இது வந்து சில தடவை யோசிக்கிற, இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எங்கேருந்து இது இப்படி நடக்குது. யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் வேர் த ஃபார்முலாஸ் உனக்கு தெரியல. பட் சடன்லி இட் பிகேம் டார்க். சடன்லி இட் பிகேம் டார்க். நிறைய பேரோட லைஃப் தெரியுமாப்பா, சிட்டுக்குருவி போல சந்தோஷமா பறந்துட்டு இருந்த பிள்ளைங்களோட லைஃப்ல திடீர்னு தட் லாஸ், தட் ஷாக், அவங்க லைஃப்பை வந்து 1 minute அப்படியே டார்க் ஆகிக்கணும். அப்படியே எங்கே போயிட்டுருக்கேன், நான் என்ன செய்ய போகிறேன், என் ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது, நான் எந்த பக்கம் திரும்புறது, யாரை நம்புறது, நான் எங்கே போகிறது, ஒன்றுமே தெரில. பைபிள் சொல்லுது, இந்த unforeseen or unfavorable circumstances உன் லைஃப்பில் பாரு, it suddenly takes the daylights out of you. சடனாக திடீர்னு அது அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு மாலையில் அப்படி வந்திருக்கியாம்மா யாராவது? நீ ரொம்ப நேசிச்சவங்க யாராவது, நீ ரொம்ப நம்பினவங்க யாராவது, நீ ரொம்ப ஆசைப்பட்டவங்க யாராவது திடீர்னு உன் லைஃப்ல அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி ஆயிட்டாங்களா? சடன்லி they are missing. They are no longer your friends. Suddenly you feel alone. நல்ல பிரைட்டா இருந்த லைஃப்ல அப்படியே கிளவுட்ஸ் வந்து நிரப்பின மாதிரி சடனா டார்க் ஆயிடுச்சு அவன் லைஃப். அப்படியே எங்க போயிட்டு இருக்கோனே தெரியல. சில பேர் சொல்லுவீங்க, அங்கிள் அந்த பர்சன் என் லைஃப்பை விட்டு போனதுக்கு அப்புறமா ஐ டோட்டலி லாஸ்ட் த மீனிங் ஆஃப் லைஃப். நான் எதுக்கு வாழ்கிறேன்னு கூட எனக்கு இப்போ தெரில, நான் எதுக்கு உயிர் வாழ்கிறேன்னு எனக்கு தெரில, நான் எதுக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரில, நான் எதுக்கு தான் வேலைக்கு போகிறேன்னு எனக்கு தெரில, எதுக்கு சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தெரில. ஐ கெட் மணி இன் மை ஹேண்ட்ஸ் பட் இட் இஸ் பிகமிங் மீனிங்லெஸ். Suddenly the daylights are gone out of me. The dark clouds have covered me. யோபு சொன்னான் பத்தியா, நான் வெளிச்சத்துக்காக காத்திருந்தேன், இருள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். இந்த வெளிச்சமும் இருளும் நேச்சுரலான ஃபினாமினன் தான், ஆனால் அதை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல தெரியுமா. பாரு, நம்முடைய டேடியோ மம்மியோ அல்லது நம்முடைய வீட்டில் உள்ள ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க மறிக்கிறது அப்படின்றது வந்து உனக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம். பட் திஸ் இஸ் ஹவ் லைஃப் கோஸ். பீப்புள் ஆர் நாட் மென்ட் டு பி ஃபார் எவர் வித் அஸ். நம்மோட எப்பொழுதுமே எல்லாரும் இருக்கும்படி யாரும் படைக்கப்படலை. சம்டே சம்படி இஸ் கோன் டு கோ. இது ஒரு நேச்சுரலான ஃபினாமினன் தான். ஆனால் நமக்கு அந்த ஃபினாமினன் நம்ம லைஃப்பில் வரும்போது இல்லை, இட் பிகம்ஸ் வெரி பர்சனல். இட்ஸ் அ ஸ்ட்ரகிள். ஃப்ரம் தட் டே திங்ஸ் பிகம் மீனிங்லெஸ். The destiny is lost. The direction is lost. All those landmarks are lost. சில பேர் நான் சொல்றது கேட்டிருக்கேன், அங்கிள் எனக்கு உலகமே தெரியாது அங்கிள், அந்த பர்சன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா என் டவுட்ஸை யார்கிட்ட கிளாரிஃபை பண்ணுற கூட தெரில எனக்கு. The daylights are gone off. சடனாக டார்க் கிளவுட்ஸ் வந்துச்சு.
I feel so lost, I'm scattered, I'm just going from person to person. என்னை யாரை நம்புறது, யார்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் அலைஞ்சு திரிகிற ஒரு ஆட்டை போல நான் மாறிட்டேன். அந்த நிலை இன்னைக்கு வந்திருக்கியாப்பா? ஆண்டவர் உனக்கு சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் அன்ஃபேவரபிள் சீசன்ஸ் உன் வாழ்க்கையில் வந்ததுனால உன் வாழ்க்கையில் நீ டைரக்ஷனை இழந்து லாஸ்டாக நிற்கிறியா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு மாலையில் உன்னை போல ஒரு பிள்ளையை தேடுறதுக்கு தான் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பராக உனக்காக உன் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவர் சொல்கிறார், எல்லாரும் உன்னை கைவிட்டுருக்கலாம்ப்பா, உன் லைட்ஸ் எல்லாம் டார்க்காக மாறி இருக்கலாம், நான் மாறவே மாட்டேன். எல்லாம் மாறினாலும் நான் மாறவே மாட்டேன். உன்னுடைய நம்பிக்கைகள் எல்லாம் அழிஞ்சு போகலாம், ஆனால் நான் மட்டும் மாறவே மாட்டேன். அந்த நங்கூரம் மாறவே மாறாது. நான் உன்னோடு இருப்பேன், கடைசி வரைக்கும் உன்னை வழி நடத்துவேன். ஒரு அழகான பாடல் தமிழிலே உண்டு. என் நம்பிக்கையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அழிந்தாலும், என்னுடைய வாழ்க்கையின் நங்கூரங்கள் எல்லாம் ஒளிந்தாலும், நான் நம்புவதற்கு எதுவுமே இல்லை என்று நான் சொன்னாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் மாத்திரம்தான் நம்பிக்கைக்குரியவர். அவர் என்னுடைய டார்க் கிளவுட்ஸ் என்னை சூழும் பொழுது அவர் என்னை ரெஸ்கியூ பண்ணி என்னை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். கேன் வி சிங் திஸ் ஒன் ஸ்டான்ஸா ஆன் திஸ் கோரஸ் டுகெதர்? அந்த பாட்டை தயவு செய்து எனக்காக போடுங்க. பிகாஸ் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் பி கிளியர் வித் த வேர்ட்ஸ். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், நான் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், பாடுங்க. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், அஸ்திபாரம் அழிந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள வெளிச்சங்களை இழந்து திடீரென்று இருள் உன் வாழ்க்கையில் சூழ்ந்துருச்சாப்பா? அதிலிருந்து நீ ரொம்ப ஸ்கேட்டர்டாக சுற்றிட்டு இருக்கிய. அன்புக்கு தேடுற, அரவணைப்புக்கு தேடுற, ஆலோசனைக்கு தேடுற, உன்னை சப்போர்ட்டுக்காக கொஞ்சம் பேரை தேடுற, யாருமே கிடைக்கல. என்னை யாருமே எங்கள் அப்பா மாதிரி நேசிக்கலை. ஃபாதர் ஃபிகர் என் லைஃப்பில் இல்லை, அந்த மதர் ஃபிகர் என் லைஃப்பில் இல்லை, அந்த ஃப்ரெண்டு என் லைஃப்பில் இல்லை. ஐ ஃபீல் ஸோ லாஸ்ட், there's a darkness around me அப்படின்னு ஃபீல் பண்ணுறியா? எல்லாரும் உன்னை விட்டு அழிஞ்சு அசைந்து போனாலும் மாறாத ஒரு மேய்ப்பர் நீ தொலைஞ்சு போன இடத்துல இந்த மீட்டிங்கில் உன்னை வந்து பார்க்குறாரு. He is visiting you today. He is telling you tonight, don't be afraid. Don't be afraid. You will not be lost. I am here to rescue you. உன்னை மீட்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். உன்னை திரும்ப கொண்டு வந்து நான் உட்கார வைப்பேன். உனக்கு டைரக்ஷனை நான் தருவேன். உன் டெஸ்டினியை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். உன் வாழ்க்கையை மிரக்லஸாக நான் நடத்துவேன். எல்லாரும் கைவிட்டால் நான் கைவிட மாட்டேன். டார்க் கிளவுட்ஸ், அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் அன்ஃபேவரபிள் சீசன்ஸ் உன் லைஃப்ல வந்துருச்சுன்னு கலங்காத. அந்த சீசன்ஸ் நடுவிலேயும் வெளிச்சமாக இருந்து உனக்காக விடிவெள்ளி நட்சத்திரமா இருந்து உன்னை வழி நடத்துவேன். பயப்படாத, உனக்கு வழி காட்டுவேன். நீ போற வேண்டிய டெஸ்டினி போய் உனக்கு சேரு மட்டும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ரெண்டாவது, எப்போ தெரியுமாப்பா people can get lost? Not only when they go through unfavorable seasons. ரெண்டாவது ஆண்டு எனக்கு காமிச்ச ஒரு வார்த்தை ஜெரேமியா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Jeremiah chapter 10 and verse 21. It says the shepherds are senseless and do not inquire of the Lord.
so they do not prosper and all their flock is scattered. தமிழ்ல வாசிக்கிறோம், மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள், ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. அப்போ எப்போ ஒரு மனுஷன் லைஃப்ல சிதறடிக்கப்பட்ட மாதிரி லாஸ்டா ஃபீல் பண்றான் தெரியுமா? நம்பர் 1 நான் சொன்னேன், when you go through unfavorable seasons in life, உன் வாழ்க்கையில துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் சூழ்நிலைகள் மாறும்போது you feel like lost. ரெண்டாவது நான் சொல்லுவேன், உன் வாழ்க்கையில் எப்போ தெரியுமாப்பா you feel lost? when you are in touch with or you are under or you are influenced by unfortunate shepherds. மோசமான மேய்ப்பர்கள் உன்னை வழிகாட்டும் போதுல you can get lost. Unfortunate shepherds. இவங்களை பற்றி வாசிக்கிறோம், என்னை மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தான், அல்லது இன்னொன்று சொன்னா என்னை லீட் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்தான், என்னை கைட் பண்றதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க யாருன்னு சொன்னா எனக்கு ரொம்ப நாள் தெரியல, இவங்க ஒரு மோசமான ஆள்னு எனக்கு தெரியல, நான் ரொம்ப அவங்கள நம்பிட்டேன். ஆனால் இவங்க யாருன்னா அவனுக்கும் புத்தி கிடையாது, அவனுக்கு புத்தி சொல்றதுக்கும் அறிவு கிடையாது, அவனே மிருக குணம் உள்ளவங்களா இருக்கிறாங்களாம். எப்படி இருக்காங்க? மிருக குணம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. இந்த மிருகம் எப்படிப்பட்டதுன்னா அதுக்கு அன்பு கருணை அதெல்லாம் இருக்காது, அதுக்கு தனக்கு வேண்டியது கிடைக்கிற வரைக்கும் அது சும்மா விடாது. பாருங்க, நிறைய வேளையில வெளிநாடுகள்லையும் சரி நம்ம நாட்டிலையும் சரி சில மிருகங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா ஆசையா வந்து சில பேர் ரொம்ப நேசிச்சு அதை வளர்க்குறாங்க. இல்லை, சில வீடுகளில் வந்து வெளிநாடுகளில் மலைப்பாம்புகளை வளர்க்குறாங்க, புலிகளை வளர்க்குறாங்க, சிங்கங்களை வளர்க்குறாங்க. சில ஜூஸில் வந்து தைரியமாக அந்த சிங்கத்தினுடைய கேஜுக்குள்ளே போய் அதுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சிங்கத்தின் மேலே பயங்கர பிரியம், பயங்கர ஆசை, அதுக்காக அதை வந்து கொஞ்சறாங்க. நீங்கள் அதெல்லாம் நிறைய வேளையில் நேஷனல் ஜியோகிராஃபிக்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, இந்த கொஞ்சி விளையாடுற அதே சிங்கம் இருக்கு பாரு, ஒரு நாள் இவங்க நினைக்கா நேரம் ஒரு அடி கொடுத்து அவங்கள காலி பண்ணிடுது. இட் finishes them off. இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு வீட்டில் ஒரு பையன் ஒரு வீட்டில் ஒரு மலைப்பாம்பை வளர்த்தாங்க, சின்ன குட்டி பாம்பாக உள்ளே வந்தது. அதை வந்து அந்த வீட்டினுடைய பையன் 3 வயசு பையன் அது மேலே அவ்வளோ பிரியம், அதை எடுத்து விளையாடுவான், அது பக்கத்தில் அவன் பக்கத்தில் தான் படுத்துருக்கும், காலையில் எழும்புனா அதோட கொஞ்சம் விளையாடுவான், என்னென்னமோ பண்ணுவான். ஒரு நாள் காலையில் சில வருஷங்கள் பெருசாக வளர்ந்து அதுக்கு தீனி போட்டு வளர்த்துருந்தாங்க, அதுக்கு பேர்லாம் வச்சு கூப்பிடுவாங்க, எல்லா இடத்துக்கும் அதை எடுத்துகிட்டு போவாங்க, அது அப்படியே செல்ல பிராணி மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு நாள் காலையில் அவங்க அம்மா வந்து கதவை திறந்து பார்த்தாங்க, அவங்க ஒரு கோரமான காட்சியை பார்த்தாங்க. அந்த மலைப்பாம்பு என்ன பண்ணிருந்துச்சுன்னா அந்த பையனுடைய உடம்பை ஃபுல்லாக சுற்றி அப்படியே அவனை அப்படியே நசுக்கி அவனை அப்படியே சாகடிச்சு வச்சிருந்துச்சு, அவனை விழுங்குறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. அப்போ மிருக குணம்ன்றது என்னன்னு சொன்னால், அதுக்கு தேவைன்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து மனுஷன் இருக்கிற மாதிரி இறக்கம், வேல்யூஸு, அதுக்கு வந்து பிரின்சிபிள்ஸ் இதெல்லாம் அது கிடையாது. அதுக்கு பசி வந்துருச்சுன்னா என்ன யோசிக்கும்னா, இவன் யாராக இருந்தா என்ன, சரி இவ்வளோ நாள் பழகணும், அதெல்லாம் பெருசாக நினைக்காது, அவனை என்ன பண்ணிடுவோம், காலி பண்ணுறது. தான் மிருக குணம். பைபிள் சொல்லுது, சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வரானுங்களாம், அவனுக்கு எப்படின்னா ஷெப்பர்டுன்னு சொல்லிட்டு வராங்களா, நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருப்பேன், உன்னை நடத்துவேன், உனக்கு கைட் பண்ணுவேன், கவுன்சிலிங் பண்ணுவேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், எல்லாம் சொல்லிட்டு வரான். கொஞ்ச நாள் கழிச்சு யூ ரியலைஸ் தேர் ரியல் செல்ஃப், தே ஆர் ஜஸ்ட் லைக் அனிமல்ஸ். அவன் உன்னுடைய பிளட்டை சக் பண்ணிட்டு தே ஜஸ்ட் வாக் அவே, தே டேக் த பெஸ்ட் ஆஃப் யூ அண்ட் தே த்ரோ யூ அவுட். இந்த மிருக குணம் உள்ளவர்களாக உள்ள வர்றாங்க. பைபிளில் போட்டிருக்கு, இந்த மாதிரி மிருக குணம் உள்ள ஷெப்பர்ட்ஸ் வந்து ஒரு மனுஷனோட லைஃப்பில் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா கடவுள் பயம் இல்லாதனால அவன் உன்னை ஸ்கேட்டர் பண்ணிடுவான். எத்தனை பேர் தெரியுமாப்பா, ஒருத்தருடைய ஃப்ரெண்ட்ஷிப்னாலேயே யூ ஜஸ்ட் லாஸ்ட் எவ்ரி திங். யூ லாஸ்ட் த பர்பஸ் ஆஃப் லைஃப், யூ லாஸ்ட் யுவர் டெஸ்டினி, யூ லாஸ்ட் யுவர் டைரக்ஷன் அண்ட் யூ ஆர் லெஃப்ட் அலோன் நவ். உன் கூடவே இருந்து எத்தனையோ வருஷமா உனக்கு ஹெல்ப் பண்ணி கூடவே இருந்து உன்னோட ஜோக் அடிச்சு சிரிச்சு விளையாடி உன்னோட கூடவே கம்பெனி கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்திருந்த ஆள் பார்த்தீங்கன்னா தே காட் த பெஸ்ட் ஆஃப் யூ. உன்னுடைய பெஸ்ட் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, உன்னை வந்து தனியாக விட்டு போயிட்டாங்க. யூ ஹவ் நோவேர் டு கோ. சென்ஸ்லெஸ் ஷெப்பர்ட்ஸ், அன்ஃபார்ச்சுனேட் ஷெப்பர்ட்ஸ், ஏமாற்றுகிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தினால ஒருவேளை நீ வழி தப்பி போயிருக்கலாம் இன்னைக்கு. சில பேர் சொல்லுங்க, அங்கிள், from the moment that friendship came into my life, I began to go astray. அப்படி வழி தப்பி போயிட்டேன் நான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். நான் ஒழுங்காக படிச்சுட்டு இருந்தேன், ஒழுங்காக ஆண்டவரை தேடினேன், ஒழுங்காக நான் இருந்தேன், பக்தியாக வளர்ந்துட்டு இருந்தேன், கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தேன், பரிசுத்தமாக வாழ்ந்தேன். the moment that person came into my life, அந்த ரிலேஷன்ஷிப் பிகின் ஆனதுக்கப்புறமா, அந்த ஃபெலோஷிப் வந்ததுக்கப்புறமா
அவங்களோட ஒரு கம்பெனி எனக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா ஐ ஸ்லோலி பிகான் டு ட்ரிஃப்ட் அப்பார்ட். கொஞ்சம் கொஞ்சமாக என் பாதையை விட்டு நான் வழி விலக ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் டுடே ஐ ஃபீல் டோட்டலி லாஸ்ட். ஐ டோன்ட் நோ வேர் ஐ எம். நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கே தெரில. இனிமேல் எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரில. என் ஃப்யூச்சர் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரில. எத்தனை பேர் இந்த மாதிரி wounded-ஆன பீப்புள் உட்காந்துருக்காங்க தெரியுமாமா? You may be one among that wounded girl and wounded boy. One shepherd abused you, misused you, mistreated you, and they got the best out of you and threw you out. இந்த லெவலில் யாராவது நீ உட்காந்துருக்கியா? You feeling lost. You don't know who to love, who to hate, who to trust, who not to trust. யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறது, யாரை நேசிக்கிறது, யாரை வெறுக்கிறது தெரியாத ஒரு கன்ஃபியூஷனில் உட்காந்துருக்கியா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னுடைய ஆடுகள் புத்தி இல்லாத மிருக குணமுள்ள மெய்ப்பர்களால் சிதறுண்டு போயிட்டாங்க, நான் அவர்களை தேடி கண்டுபிடிப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு மாலையில் யாருமே உன்னை ரெஸ்கியூ பண்ண முடியாதபடி யாரோ ஒருவருடைய கையில் மாட்டி நீ சிதைந்து போன தொலைந்து போன ஒரு ஆட்டை போல இருக்கிறியாப்பா? ஆட்டை சொல்லுகிறாரு, இதை போல தொலைஞ்சு போன ஒரு ஆட்டை தேடுறதுக்கு தான் நான் வந்தேன். ஐ கேம் டு சீக் அண்ட் சேவ் த லாஸ்ட். தொலைந்து போன உன்னை தேடுறதுக்கு வந்தேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ சொல்லாத எனக்கு போதும், இனிமே நம்பிக்கையே இல்லை. சில பேர் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன், இனிமேல் நான் யார்ட்டையும் பேச போகிறதில்ல, யாருமே என்கிட்ட வர வேணாம், நான் இனிமேல் லைஃபே வேறு மாதிரி வாழ போகிறேன், எனக்கு இனிமேல் ஹோப்பே இல்லை, எனக்கு இனிமேல் எப்படி நடக்கும்னே தெரியாது அப்படின்னு யூ ஜஸ்ட் கேவ் அப் எவ்ரி திங். அந்த ஒரு டெஸ்பரேஷன் நீ இருக்கியா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, எல்லாரும் உன்னை கைவிட்டிருந்தாலும், எல்லாரும் உன்னை சிதைச்சு போட்டிருந்தாலும், யூ ஆர் பிகமிங் லாஸ்ட் டுடே பிகாஸ் ஆஃப் அ ஷெப்பர்ட் ஹூ இஸ் சென்ஸ்லெஸ் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட். அந்த ரிலேஷன்ஷிப்ஸில் நீ wounded-ஆ வந்திருந்தா கூட லாஸ்டான உனக்கு திரும்பி இழுத்து கொண்டு வந்து உன்னை டைரக்ஷன் கொடுத்து உன்னை டெஸ்டினிக்கு நேரம் நடத்துறதுக்கு என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். He is faithful. He is a God who seeks the lost. இன்னைக்கு உன்னுடைய நாள் to find your way back. அதை பிலீவ் பண்ண. இன்னைக்கு டுடே இஸ் a day of restoration. அந்த wounds வந்து உன்னை ஹீல் பண்ணி ஆண்டவர் திரும்ப செட் ரைட் பண்றதுக்கு என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உடைஞ்சு போன வாழ்க்கைகளை திரும்ப கட்டுறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில் நம்பிக்கைகள் உடைந்து போகும்போது திரும்ப கட்டுறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன்னை வழி நடத்துகிற உண்மை உள்ளவராக இருக்கிறார். He is a God who seeks the lost. ஒருவேளை have you found yourself becoming lost because of unfortunate shepherds? Don't be afraid. Just turn to him and listen to his voice. உண்மையான மெய்ப்பனாகிய இயேசுவின் சத்தத்தை நீ கேளு. இயேசு சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன், என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுப்பேன். கூலிக்காரன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, ஒரு துஷ்ட மிருகம் வரதை பார்த்த உடனே அவன் ஆடுகளை விட்டுட்டு அவன் ஓடி போயிடுவான். பிரச்சனை வராத வரைக்கும் அவன் கூட இருப்பான். பிரச்சனை வந்துருச்சுன்னா ஓடுற முதல் ஆள் அவன் தான். He will escape. ஆனா நான் அப்படி கிடையாது. என் ஆடுகளுக்காக என் லைஃபே நான் கொடுப்பேன். கடைசி வரைக்கும் அவர்களுக்காக நான் கூடவே இருப்பேன். என் ஆடுகளின் சத்தத்தை கேட்டு என் பின்னால வரும்னு சொன்னாரு. இன்னைக்கு மாலையில ஒரு ஃபால்ஸ் வாய்ஸ், ஒரு ஃபால்ஸ் ஃப்ரெண்ட், ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்ட், ஒரு பாய்சனஸ் ஃப்ரெண்ட் உனக்கு கெட்ட பழக்கங்களை சொல்லி கொடுத்து வாழ்க்கையை திசை மாறி பண்ணி ஒரு டைரக்ஷன், ஒரு டெஸ்டினி எல்லாத்தையும் அழிச்சு உன்னுடைய ஃபியூச்சரையே நாசம் பண்ணி உன்னை நடு ரோட்டில் விட்டுட்டு ஓடி போன ஒரு ஃப்ரெண்டை விட்டுட்டு எங்கே போகணுன்னு தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறியா? நான் சொல்லுவேன், there is a true shepherd. உன்னுடைய ஆத்துமாவுக்கு கண்காணியா இருக்கிற உண்மையான ஒரு மெய்ப்பன் இருக்கிறாருமா உனக்கு. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவர், தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்கிறவர். உன்னுடைய அழகுக்காக உன்னை நேசிக்கிறவர் கிடையாது, உன் பணத்துக்காக உன்னை நேசிக்கிறவர் இல்லை, உன்னுடைய அழகு வார்த்தைகளுக்காக உன்னை நேசிக்கிறவர் இல்லை. எல்லாரும் கைவிட்டாலும் உன்னை கடைசி வரைக்கும் கைவிடாம கரம் பிடித்து உன்னை வழி நடத்துகிற ஜீவன் உள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறார். His name is Jesus Christ. He is the true shepherd. அவர் உண்மையான மேய்ப்பன். கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவா. இன்னைக்கு ஒருவேளை மற்ற சத்தங்களை கேட்டு நீ வழி தப்பி போயிட்டியா? God is telling you, as a true shepherd, உண்மை மேய்ப்பனாக நான் உன் பக்கத்தில் வந்து நிற்கிறேன். என் சத்தத்துக்கு நீ செவி கொடு, உன்னை நான் வழி கொண்டு போய் திரும்பவும் நான் உன்னை ரெஸ்டோர் பண்றதுக்கு நான் போதுமானவராக இருக்கிறேன். ஐ எம் இனஃப். மூன்றாவது, ஒரு மனுஷன் எப்போ தொலைஞ்சு போவான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஐ செட், when you go through unfavorable seasons in your life, துரதிர்ஷ்டவசமான சம்பவங்களாலும் வாழ்க்கை இருண்டு போகும்போது நீ தொலைந்து போனவனாக மாறுகிறாய். ஆனால் தேவன் உன்னை மீட்டெடுக்க வல்லவர். ஒருவேளை இரண்டாவது, அன்பார்ச்சுனேட் ஷெப்பர்ட்ஸ், பரிதாபமான மோசமான துன்பத்தை கொடுக்கக்கூடிய
ரிலேஷன்ஷிப்ஸ், ஷெப்பர்ட்ஸ், மேய்ப்பர்களால் தொலைஞ்சு போயிட்டியா? கர்த்தர் உன்னை தேடி கண்டுபிடிக்கிறவராய் இருக்கிறார். நம்பர் 3, கடைசியாக யாரை கண்டுபிடிக்கிறார்? எப்போ ஒரு மனுஷன் தொலைஞ்சு போகலான்னு சொன்னா, if you come to Daniel chapter 9 and verse 7, தானியேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீ வாசிக்கும் போது, ஆண்டவரே நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலராகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உடையது. In English, the last part says, you have scattered us because of our unfaithfulness to you. HCSB versionல, you have scattered us because of our unfaithfulness to you. ஆண்டவர் நம்ம இன்னைக்கு தொலைஞ்சவங்களா யார் எப்படி தொலைஞ்சு போறாங்கன்னு அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. சில பேர் சூழ்நிலைகளால தங்க லைஃப்ல தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்றாங்க. ரெண்டாவது ஏமாற்றுகிற நண்பர்களால, உறவுகளால தங்க வாழ்க்கையை தொலைஞ்சு போனவர்களா ஃபீல் பண்றாங்க. மூணாவது ஒரு கேட்டகரி இருக்காங்கப்பா. அவங்க யார் தெரியுமா? பைபிள் சொல்லுது, they got lost because of their unfaithfulness to God. Because of their unfaithfulness to God. I call this unfaithful sheep. அவங்க ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைங்க, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க, தேவனுடைய மன்னிப்பை தங்க வாழ்க்கையில் பெற்றவங்க, தேவனுடைய அன்பை ருசிச்சவங்க, ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றவங்க. ஆண்டவர் அவர்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அவர்களை நீதிமான்களாக மாற்றி, அவர்கள் சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தவர்களை தேவன் அவர்கள் தம்முடைய காணியாட்சிக்குள்ள கொண்டு அவர்களுக்கு ஷெப்பர்டா மாறி அவர்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஒரு காலத்தில் அவங்க Psalm 23 சொல்றத போல பாடினாங்க, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு எந்த குறையுமே கிடையாது, அவருடைய புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போறார், என் ஆத்துமாவை தேற்றுகிறார், எனக்கு மரண இருள் வந்தா கூட என் கூட இருக்கிறாரு, எனக்கு எந்த பொல்லாப்பும் வராது, என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக என் அபிஷேகம் பண்ணுகிறாரு, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்றார், எண்ணெயினால் தலை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்ற ஒரு ஆடு ஒரு காலம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, they became unfaithful. உண்மையற்றவர்களா மாறிட்டாங்க, ஆண்டவரை மறந்துட்டாங்க. வழியில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உலகத்துக்கு பின்பாக போயிட்டாங்க. வழியில் கொஞ்சம் அட்ராக்ஷன்ஸ்ல அப்படி இழுக்கப்பட்டாங்க. வழியில் சோதனைகள்ல விழுந்துட்டாங்க. தேவனுக்காக வைராக்கியமா நிற்க வேண்டிய இடங்கள்ல கர்த்தருக்காக நிக்கல. ஒரு சின்ன கோபத்துக்கு, வைராக்கியத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அவங்க லைஃப்ல பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. தேவனுடைய நன்மைகளை மறந்தவர்களாக they became unfaithful to God. உண்மையற்றவர்களாக மாறிட்டாங்க, வேஷதாரிகளாக மாறிட்டாங்க. அவங்க வாழ்க்கை ஆரம்பத்தில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் அந்த அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், தேவனுக்கு உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்கிற வாழ்க்கை, ஒரு நாடகம் ஆடுற ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப், இப்படியே வாழ்ந்து 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 ஒரு சீசனுக்கு அப்புறமா they feel totally lost. ஒரு சர்ச்சுக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க, they don't know where they are, they don't know what God is trying to tell them. They have lost the purpose. Spiritual life எங்க போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. I'm not able to discern the voice of God. I'm not able to hear the voice of God. I feel so spiritually empty and dry. என்னன்னே தெரியல எனக்கு. எல்லாரும் துதிக்கிறாங்க, என்னால் துதிக்க முடியல. எல்லாரும் நிறையறாங்க, என்னால் நிறைய முடியல. I feel so lost. நான் ஒரு பெரிய crowdல இருக்கிறேன், but I'm feeling so lonely and empty. ஏன்பா நீ லாஸ்ட் ஆயிட்ட? இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஆண்டவருடைய ஷீப்பார்ந்த ஒரு பிள்ளை, பேர் சொல்லி உன்னை அழைத்து உன்னோட பேசின ஆண்டவருக்கு முன்பாக why do you feel yourself lost அப்படின்னு கேட்டா, இது சிச்சுவேஷன்ஸும் காரணம் இல்லை அங்கிள், இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் காரணம் இல்லை, இதுக்கு நான் தான் காரணம். நான் விலகி போயிட்டேன், நான் உண்மை இல்லாமல் இருக்கேன் என் லைஃப்பில், நான் 2 வாழ்க்கை வாழ்கிறேன், டபுள் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் ரொம்ப மாய்மாலமாக வாழ்ந்துட்டு இருக்கேன், ரொம்ப ஹிப்போக்ரட்டிக்கலாக இருக்கேன் அங்கிள். கிறிஸ்டியானிட்டி இஸ் பிகமிங் எ ரிலிஜன் அண்ட் ரிலிஜியஸ் எக்ஸசைஸ். நான் சும்மா மதத்தை மட்டும் தான் பின்பற்றேன், கடவுளோட எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நான் மீட்டிங் உட்காந்துடுறேன், அட்டெண்டன்ஸ் போட்டுறேன், பட் ஐ ஹாவ் நோ கனெக்ஷன் வித் காட். நான் ரொம்ப அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கேன், என் வாழ்க்கையில் உண்மை கிடையாது. இப்படியே நீ ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம்ப்பா. என் சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம்,
நான் பேசுகிற பிரசங்கத்தை நீ உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து லைவாக நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். உனக்கு தெரியும் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறாரு. நீ எல்லா விதமான சடங்காச்சாரங்களை கரெக்டாக செஞ்சால் கூட யூ ஃபீல் லாஸ்ட். யூ டோன்ட் நோ வேர் யூ கோயிங். இங்கே இருக்கிற சில பிள்ளைங்க நான் பேசும்போது நீ யோசிச்சுட்டு இருக்க, நான் ஒருவேளை இன்றைக்கு இறந்து போனா நான் பரலோகம் போவேனா, இயேசு வந்தான்னா அவருடைய வருகையில் காணப்படுவேனா, எனக்கு தெரில. ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா, ஆண்டோட பிரசனம் எனக்குள்ளே இருக்கா, நான் உண்மையாக மன்னிக்கப்பட்டேனா, நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றேனா, நான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறேனா, தெரியாமல் யூஆர் லாஸ்ட். நோ டைரக்ஷன், நோ டெஸ்டினி, நோ சைன் போர்ட்ஸ். நீ கடவுளுடைய வார்த்தையை நேரடியாக கேட்டு வேதத்தை வாசிக்கும் போது அவர் உன்னோட நேரடியாக பேசி எத்தனையோ மாதம் ஆயிடுச்சு, எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. ஸ்பிரிச்சுவலி யூ ஃபீல் லாஸ்ட். இது காரணம் என்ன தெரியுமாப்பா? உண்மை இல்லாமல் நான் போயிட்டேன். மை ஷீப் ஹேவ் பீன் அன்ஃபெய்த்ஃபுல் டு மீ அண்ட் தே ஆர் லாஸ்ட். இன்னைக்கு அந்த லெவலில் வந்திருக்கியா நீனு? எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தொலைந்து போன உன்னை தேடுவதற்காக தான் நான் வந்திருக்கேன். நான் அந்த 99 தொழுவத்தில் இருக்கிறவங்களுக்காக நான் வரல. தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டுக்காக நான் தேடி வர்ற ஒரு நல்ல ஆண்டவர் நான். இன்றைக்கு மாலையில் என்னுடைய ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், ரொம்ப கிருபை உள்ளவர், ரொம்ப தயவு உள்ளவர், ரொம்ப மன்னிக்கிறவர், ரொம்ப நமக்காக பரிதபிக்கிறவர், இன்னைக்கு நம்முடைய நிலைமையை உண்மையை அறிஞ்சிருக்கிறவர் இன்னைக்கு நம்மோட பேசுறாரு. இஃப் யூ பிலீவ் இன் மீ, நீ என்னை விசுவாசிப்பாய் ஆனால் இன்னைக்கு நீ தேவனுடைய மகிமை நீ காண்பாய். I will rescue you and I will bring you back to the fold. எழுமி நிற்கலாமா ஆண்டவருடைய பிரசன்னத்தில்? Let's stand up in the presence of God. I want to take you to a time of prayer. மனுஷகுமாரன் இழந்து போனதை, தொலைந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறார். நான் சொன்ன இந்த 3 சிச்சுவேஷன் இருக்குல்லம்மா, அந்த லெவலில் நீ ஒரு ஆளாக உட்கார்ந்துருக்கலாம். ஐ எம் வெரி வெரி கன்வின்ஸ்ட் இன் மை ஸ்பிரிட். நான் இன்னைக்கு வேற மாதிரி என் பிரசங்கத்தை நான் கொண்டு போனேன். நான் வேற மாதிரி லாஸ்ட்டை பற்றி பேசணும்னு நான் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தேன். 4 பாயிண்ட்ஸ். அந்த 4 பாயிண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நான் இன்னைக்கு பேசியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஒரு பாயிண்ட் என்னால் தாண்டவே முடியல. என்னுடைய மெடிடேஷனில் ஆண்டவர் கிட்ட சொன்னார், இன்னைக்கு வரப்போகிற சில பிள்ளைங்க they have lost their direction, they have lost their destiny, they have lost their signboards. டெஃபினட்டாகவே இல்லை, அவங்க சைன்போர்ட்ஸே என்னன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்ட் அலைஞ்சிட்டு இருக்காங்க. எங்கே திரும்பணும்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. அவங்கள நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி அவங்கள தேடும்படி நான் இன்றைக்கி வரேன். அவங்கள கண்டுபிடிக்க வந்திருக்கேன். அவங்கள திரும்ப கொண்டு தொழுவத்தில் சேர்க்கறதுக்கு வந்திருக்கேன். அன்பு தம்பி தங்கச்சி, இன்னைக்கு மாலை வேளையில் ஒருவேளை இந்த லெவலில் நீ வந்திருக்கலாம். பாஸ்டர், since that incident dawned on my life, and the dark clouds என் வாழ்க்கையில் வந்த நாள்லேருந்து தான் I totally feel lost. I have no sense of purpose, no sense of direction. இதுமே இல்லை எனக்கு. I feel totally have lost my balance. இந்த மாதிரி லாஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை இந்த மீட்டிங்லேருந்து கேள்வியோடு கூட வந்திருக்கலாம். why did God do this to me? ஏன் கடவுள் இந்த ஆளை என் லைஃப்லேருந்து எடுக்கணும், ஏன் திடீர்னு இப்படி டார்க்னஸ் வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். and I have a word for you tonight. ஒன்றை மறந்துடாத, அந்த டார்க் கிளவுட்ஸ் அது ஒரு நேச்சுரல் ஃபினாமினாக இருக்கலாம், அது இயற்கையான ஒரு காரியமாக அது தெரியலாம். ஆனால் ஒன்றை மறந்துடாத, அந்த டார்க் கிளவுட்ஸ் தான் உன் வாழ்க்கையில் ஒரு பிளெஸ்ஸிங்காக ஆண்டவர் மாற்றுவார். the dark clouds will bring rain someday. நீ இந்த ஒரு இழப்பை ஒரு பெரிய நஷ்டமா பார்க்குற பத்தியா, இந்த ஆள் உன்னை விட்டு பிரிஞ்சது ஒரு பெரிய தொல்லையா நீ பார்க்குற பத்தியா, வேதனையா பார்க்குற பத்தியா, அந்த வேதனையே அந்த இருளையே கர்த்தர் உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா அனுப்புறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. He will turn it around for good. உன் வாழ்க்கையில் அதையே உனக்கு நன்மையா மாற்றி தருவாரு. But it takes some time. அந்த டார்க் கிளவுடை பார்க்கும்போது உனக்கு தெரியாது, உனக்கு அதை பார்க்கும்போது பயமுறுத்துறதா இருக்கும், அப்படியே இருள் தான் தெரியும். நான் வெயிட் ஃபார் a while, in a few minutes, in a few hours
in a few days, after a little season, அதே டார்க் cloud தான் உன்னை செழிப்பாக்குற ஒரு மழையை உனக்காக வர்ஷிக்க பண்ணும். கர்த்தர் அந்த ஈவிலை உனக்கு நன்மையா மாற்றி தர அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. He is good. தம்மை விசுவாசிக்கிறவர்கள், தம்மில் அன்பு கூறுகிறவர்கள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் சகலவற்றை நன்மைக்காக செய்வார். உன் வாழ்க்கையில நீ தீமை நினைச்சதை ஆண்டவர் மாற்ற வல்லவர். He is able to turn it around for your good. நீ கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். Lord, I thank you because of this dark cloud in my life. அந்த சீசனை நான் கடந்ததுக்காக நன்றி சுவாமி. ஏனென்றால் அந்த சீசன் மாத்திரம் நான் கடக்கலன்னு சொன்னா இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்க மாட்டேன். தேங்க்யூ லார்ட்னு சொல்ல போறேன். ஏனென்றால் அந்த அன்ஃபேவரபிள் சீசனை ஆண்டவர் உனக்கு ஃபேவரபிளா ஆண்டவர் மாற்றுறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு மாலையில ஒரு அன்பார்ச்சுனேட் ஷெப்பர்டு கீழே நீ மாட்டிட்டு, ஒரு அன்பார்ச்சுனேட் ரிலேஷன்ஷிப் குள்ள நீ மாட்டிட்டு, மிருக குணமுள்ளவர்களால் நீ சிதைக்கப்பட்ட ஒரு நிலையில வந்திருக்கலாம். டோட்டலி லாஸ்ட், you have gone astray, you have left the way. இந்த லெவல்ல வந்திருக்கியா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் மனுஷனை நம்பினதுக்காக நான் மன்னியும். ஆண்டவரே, இந்த பொல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்ல போய் நான் விழுந்ததுக்காக என்ன மன்னியும். என்னை மறுபடியும் இன்னைக்கு ரெஸ்கியூ பண்ணுங்க ஆண்டவரே. உண்மையான நல்மேய்ப்பனாகிய உண்மை நான் தேடுறதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். என் கடந்த கால தவறுகளை எனக்கு மன்னியும், என் பாவங்களை மன்னியும், இந்த துன்மார்க்கமான ரிலேஷன்ஷிப் எனக்கு மன்னியும். நான் மனுஷனை நம்பினதுக்காக என்ன மன்னியும். உண்மையே நான் இன்றைக்கு சார்ந்து கொள்ளுவேன் ஆண்டவரே. இன்றைக்கு உண்மை நம்புவேன், என்னை வழி நடத்துங்கன்னு கேளு. He will rescue the lost sheep. மூன்றாவது, இன்னைக்கு ஒருவேளை கர்த்தருடைய நன்மைகளை நீ வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சோம், நீ ஆண்டவருக்கு உண்மை இல்லாத ஒரு அன்ஃபெய்த்ஃபுல் ஷீப்பா இருக்கிறியா? இழந்து போய் தொலைஞ்சு போய் நிற்கிறியா? ஆண்டவர் உன்னை திரும்பவும் கட்டுவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உனக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். எல்லாரும் கண்களை மூடுங்க. All of you close your eyes. This is the time the Spirit of God is going to touch you now. இன்றைக்கு உன்னை ஆண்டவர் மீட்டெடுக்கிற நாள், இன்றைக்கு உன்னை விடுவிக்கிற நாள், இன்றைக்கு உன்னை தெரிந்தெடுக்கிற நாள், இன்றைக்கு உன்னை மறுபடி கட்டி எழுப்பி தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையில் ஒரு பர்பஸ், ஒரு டெஸ்டினி, ஒரு டைரக்ஷன், உன் வாழ்க்கையில் ஒரு டிசைன் ஆண்டவர் மறுபடி ரினியூ பண்ற ஒரு நாள் இது. You will no longer be lost. நீ இன்னும் தொடர்ந்து நீ ஒரு தொலைந்து போன ஆடாக நீ அலைய மாட்டாய். நீ ஆண்டவரை மாத்த நோக்கி கூப்பிடுவாயானால், இயேசுவே என் உள்ளத்துல வாங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்க, என் கரத்தை பிடித்து என்னை வழி நடத்துங்க, உம் சத்தத்தின்படி உம் சித்தத்தின்படி என்னை வழிகாட்டுங்கன்னு சொல்லிப்பாரு. நீ தொலைந்து போன ஆழா நீ இருக்கவே மாட்ட. நீ இன்னைக்கு உள்ள வரும்போது நீ சொல்லிட்டு வந்திருப்ப, I don't know where I'm going, I don't know what is happening around me, I don't know where I am அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கியா? இன்னைக்கு உனக்கு வழிகாட்டுகிற ஒரே ஒரு ஹோப் இந்த உலகத்தில், இட் இஸ் ஜீசஸ். அவர் மாத்திரம். அவரை பிடிச்சுக்கோ. வாயை திறந்து அந்த நாமத்தை சொல்லு. இயேசுவேன்னு சொல்லு. வாயை திறந்து இயேசுவேன்னு சொல்லு, இயேசுவேன்னு சொல்லு. அவரை நோக்கி கூப்பிடு. நீ எங்க இருந்தாலும் சரி, உன்னை ரெஸ்கியூ பண்ணி உன்னை தேடி கண்டுபிடித்து உன்னை மீட்டெடுக்கிற ஒரு வல்லமை இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், அதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உறவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. சொல்லலாமா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா
வார்த்தை இல்லப்பா. ஐ நோ இட் இஸ் நாட் ஃப்ரம் மீ. நல்லா தெரியும் நான் பேசலப்பா, இது நான் இதை ரிவீல் பண்ணல, நான் இதை வெளிப்படுத்தலை, எனக்கு அந்த ஞானம் கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் அதை ரிவீல் பண்றார். நம்முடைய உண்மையான நிலை என்னன்னு அவருக்கு தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்குறான், கடவுள் இருதயத்தை பார்க்குறாரு. இன்னைக்கு ஒரு லாஸ்ட் ஷீப் மாதிரி நீங்க வந்திருக்கலாம். Just got lost without directions, without destinations, without definite signboards, and you have lost. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ எங்க நீ தொலைஞ்சன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை ஒரு பேட் சிச்சுவேஷன் லைஃப்ல வந்ததுலேருந்து நீ ஒரு மாதிரி இருக்க, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க, நம்பிக்கை இழந்து போய் நிற்கிற, நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ற, ஒரு மாதிரி முறுமுறுக்கிற கூட, ஏன் இந்த கடவுள் என் வாழ்க்கையில் அனுமதிச்சாரு, வேதனைப்படுற நீனு. உன் வாழ்க்கையில் சில பேர் நீ ரொம்ப நம்புன, ஆனால் உன் வாழ்க்கையை பயங்கரமாக சீரழிச்சிட்டு போனாங்க. அதை நினைச்சாலும் உனக்கு கஷ்டமா இருக்கு. நீ ஏமாந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் உனக்கு இருக்கு. ரொம்ப உன்னை தவறா பயன்படுத்திட்ட மாதிரி உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் தெரியாம அவங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன், நான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் மூலமா நான் ரொம்ப ஆண்டவர் விட்டு போயிட்டேன், நான் ரொம்ப மோசமாயிட்டேன். இந்த லெவலில் நீ வந்திருக்கலாம்ப்பா. ஆண்டவருடைய நன்மைகளை நீ அனுபவிச்சு கூட உன்னுடைய சொந்த அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மைக்கேடுனால நீ தொலைஞ்சு போன மாதிரி நீ ஃபீல் பண்ணி வந்திருக்கலாம். இன்னைக்கு நீ ஒரே ஒரு காரியம் செஞ்சா போதும். தேவகுமாரா, தேவகுமாரா, என்னை நினைச்சிருங்க. நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது ஆசீர்வாதம். நீங்க என்ன மறந்துட்டா நான் எங்க போயிருவேன் ஆண்டவரே, நான் எங்க போக முடியும்? என் வாழ்க்கை உங்களுடைய கையில கொடுக்குறேன் சாமி, நீங்க என்ன ஆசீர்வதிங்க, என்னை மறுபடியும் மீட்டு கொள்ளுங்க. இந்த இடத்த விட்டு போகும்போது நான் தொலைஞ்சு போன ஒரு பிள்ளையா இல்ல, மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளையா நான் போக விரும்புறேன். லார்ட், ஐ வாண்ட் யூ டு டச் மீ டுடே. உங்களுடைய அன்பின் சத்தத்தை நான் கேட்க விரும்புறேன்ப்பா. உமக்கு எனக்கு இருந்த லாஸ்ட் கம்யூனிகேஷன் நான் திரும்ப பில்ட் பண்ண விரும்புறேன் ஆண்டவரே. என்ன பேர் சொல்லி அழைத்தீங்களே, அந்த சத்தத்தை நான் திரும்ப கேட்க விரும்புறேன் சுவாமி. என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் மனுஷனை நம்பினதுக்காக என்ன மன்னிங்கப்பா. உங்களை விட நான் மற்றவங்களை நான் ரொம்ப முக்கியப்படுத்துறேன் ஆண்டவரே. உங்களை விட புகழ் பெற்றவங்களை நான் ரொம்ப முக்கியப்படுத்தினேன், என்ன மன்னிங்கப்பா. நீங்க தான் என்னுடைய shepherd of my soul, என்னுடைய ஆத்துமாவினுடைய மேய்ப்பர் நீர் தான். என் வாழ்க்கையை உமக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதை சொல்ல விரும்புகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது ஆண்டவரோடு இன்னைக்கு பேசி இருப்பார். ஆனால் உண்மையாவே நீ சொல்லிட்டு வந்திருக்கலாம், இன்னைக்கு நான் எங்க போயிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, எங்க நிக்கிறேன்னு எனக்கு தெரியல, என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல, நான் ரொம்ப உடைஞ்சு வந்திருக்கேன், எனக்கு டைரக்ஷனே இல்லை, எனக்கு பாதையே இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியல, வழி தெரியல. அந்த லெவல்ல பிள்ளைக்காக நான் ஜெபிக்க போறேன். எல்லா கண்களை மூடி இருக்கும்போது, பாஸ்டர் நீங்க பேசுன அந்த 3 லாஸ்ட் பர்சன்ஸ்ல நானும் ஒருத்தன் தான். ஐ எம் ஆல்சோ லாஸ்ட், ஐ எம் ஆல்சோ லாஸ்ட், ஐ ஜஸ்ட் காட் லாஸ்ட். சில பேர் சொல்லலாம், just last week I just got lost, just yesterday night I just got lost. அப்படியே நான் வழி தப்பி போயிட்டேன். நான் 1 year அப்படிதான் பாஸ்டர் இருக்கேன், few years இப்படிதான் பாஸ்டர் சுத்திட்டு இருக்கேன். I have lost my purpose, I don't know what I'm doing. ஆண்டவர் சொல்றாரு, you don't have to be lost anymore. உன்னை தேடுவதற்காக நான் வந்திருக்கிறேன், உன்னை தேடுவதற்காக நான் வந்திருக்கிறேன், உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன், உன்னை அரவணைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன், உன்னை தோள் மேல சுமந்து உன்னை நான் திரும்ப தொழுவத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங், பாஸ்டர், I am that person, I am that person, I want to give my life back to God, I want him to rescue me and bring me back அப்படின்னு சொல்றவங்க யார் இருந்தாலும் சரி, எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது lift up your right hand, I want to pray for you. Lift up your right hand, I want to pray for you wherever you are. Lift up your right hand in the presence of God. Oh, we thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அந்த கரத்தை உயர்த்தி இருக்கும்போது சொல்லுங்க, ஆண்டவரே இதோ வர்றேன்ப்பா, இதோ உம்முடைய சத்தத்தை நீ கேட்ட நான் வர்றேன் ஆண்டவரே,
இதோ வர்றப்பா, என் கரத்தை பிடிங்க ஆண்டவரே. சொல்லுமா வாயை திறந்து, என் கரத்தை பிடிங்க ஆண்டவரே. Lord, I want to come back home. I want to walk back home. I want to be restored. இன்னைக்கு நான் மறுபடி கட்டப்பட விரும்புறேன். இனிமே இந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு வேணாம் ஆண்டவரே. இனிமே இந்த பேட் டெசிஷன் எனக்கு வேண்டாம்ப்பா. இனிமேல் இந்த அன்பார்ச்சுனேட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேண்டாம். இனிமே கர்த்தாவே இந்த முறுமுறுப்பு எனக்கு வேண்டாம். இனிமே இந்த உண்மை கேடு என் வாழ்க்கையில வேண்டாம். I'm coming back to you, Lord. I'm coming back to you. Hallelujah. Just lift your hand. I'm going to sing this song one more time, and then we're going to pray that the healing hand of God come upon you. இந்த கரத்தை உயர்த்தி பிலீவ் பண்ணு. என்னோட உண்மையான ரட்சகராகிய இயேசு, என்னுடைய மேய்ப்பன், என்னை தேடி வந்துட்டாரு. என் பக்கத்துல வந்து நிக்கிறாரு, என்னை தொடுறாரு, என்னை மறுபடியும் பேர் சொல்லி கூப்பிடுறாரு, என்னை மறுபடியும் அழைக்கிறாரு, என்னை திரும்ப வழி நடத்துறதுக்கு என்னோட வருகிறார். முடிவு வரைக்கும் என்னை கைவிடாமல் என்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். பாடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னும் நீர் உறவானே, நீங்க இல்லாம என் உலகம் பிழைக்காதே. உதவாத என்னில் உறவானே, நீங்க இல்லாம என் உலகம் பிழைக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிழைக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிழைக்காதே. தேவகுமாரா, 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 என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. கரங்களை உயர்த்தி பாடுவோம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். கண்டுபிடிக்கிறவரே, இந்த மருந்து என்னை நினைக்கிறவரே, மறவாதவரே, நன்றி அப்பா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். இந்த மருந்து எங்கே போகிறான்? தேவகுமாரா, தேவகுமாரா, என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.